Back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து HTML தான் லேர்ன் பண்ண போறோம். Before moving on to the HTML topic, I want to share you that this is my first video where I am exposing my face and all. அதனால வந்து கேமரா முன்னாடி இஃப் ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் ஆர் கான்ஃபிடென்ட்லெஸ் சம்ஹவ் என்னோட கண்டென்ட் வந்து ஒழுங்காக உங்களுக்கு டெலிவர் ஆகலை அப்படின்னா ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். பட் அப்கமிங் வீடியோஸில் அதை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க கான்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இட் வில் பி அ பூஸ்டிங் ஃபார் மீ. இஃப் இட் இஸ் புரியல அப்படின்னாலும் அது வந்து எனக்கு என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிறைய பேர் என்னோட லைவ் செஷன்ஸ்னாலும் சரி வீடியோஸ்னாலும் சரி கேட்டிருந்தது ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக நீங்கள் வந்து வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸும் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் வீடியோ இஸ் we are going to learn HTML front end technology. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட் சிஎஸ்எஸ் அது இதுன்னு என்ன வேணால் லேர்ன் பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் HTML உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். HTML வந்து அவ்வளோ கஷ்டமானதான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் வந்து அதை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? HTML அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ வாட் இஸ் தட் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்? ஹைப்பர் அப்படின்னா என்னன்னா நார்மலாக இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ட்டு இருக்கு. நார்மலாக இதை நீங்கள் எப்படி ரீட் அவுட் பண்ணுவீங்க? ஃப்ரம் ஸ்டார்டிங் டு த எண்ட் வந்து நீங்கள் ரீட் பண்ணுவீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஹவு வி வில் ரீட் இட் as a normal text. ஆனால் ஹைப்பர் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் route you to the another page or somewhere else. லைன் பை லைனாக இல்லாமல் இந்த நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் route you to some other place அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா ஹைப்பர். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இட் வில் ரவுட்ஸ் ரைட். ஸோ தட் இஸ் வாட் ஹைப்பர் டெக்ஸ்ட். அதாவது நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு புக் இருக்குது அப்படின்னா அதில் சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 சாப்டர் 4 சாப்டர் 5ன்னு லைன் பை லைனாக இருக்கும். நீங்களும் லைன் பை லைனாக ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் when it comes to the HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா சாப்டர் 1 இருக்கும். அங்கேருந்து நீங்கள் சாப்டர் 5 போகணுன்னா சிம்பிளி இஃப் யூ கிளிக் சாப்டர் 5 இட் வில் route you to the another page. தட் இஸ் வாட் ஹைப்பர் டெக்ஸ்ட். மார்க்அப் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு நீங்கள் சும்மா எழுதுனீங்கன்னா இட் இஸ் சம்திங் லைக் ஓகே நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் என்னோட ப்ரௌசருக்கு அது நார்மல் டெக்ஸ்டாக தான் இருக்குமே தவிர இது ஒரு ஹெட்டிங்கா பேராகிராஃபா எனக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? இது வந்து டெக்ஸ்டா பேராகிராஃபா ஹெட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு நான் வந்து ஒரு டேக் யூஸ் பண்ணி தான் நான் வந்து HTML இது வந்து டெக்ஸ்ட்டு இது வந்து பேராகிராஃப் இது வந்து ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அப்போ அந்த டேக் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதால that is called as markup. Markupனா I want to market something to explain the browser. That is what markup. Markupனா என்ன? டு மார்க்கெட்ஸ் இது வந்து எனக்கு ஹெட்டிங்கா டைட்டிலா இல்லைனா வந்து பேராகிராஃபான்னு நான் மார்க் பண்ணணும். அது நான் HTML எப்படி பண்ணுவேன்னா டேக்ஸ். அதனால தான் வந்து இதை மார்க்கப்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் டீச்சர் யாராச்சும் வந்து ஒரு நோட் புக் கொடுக்குறாங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஷி வில் ப்ரொவைட் இட் இன் ரெட் கலர், கொஷின்னா பிளாக் கலர் அண்ட் தென் வந்து ஆன்சர்னா ப்ளூ கலர்னு நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் என் ப்ரௌசருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு இதுதான் வந்து டேக்ஸ். ஸோ அதனால HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப். லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? நான் உங்களுக்கு வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ த கம்யூனிகேஷன் மீடியம் பிட்வீன் யூ அண்ட் மீ இஸ் லாங்குவேஜ். தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் அஸ் இஸ் இங்கிலீஷ். ஸோ அந்த மாதிரி என்னோட வெப் ப்ரௌசருக்கு நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது HTML. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஹைப்பர்டெக்ஸ்ட் அப்படின்னா என்னது? ஒரு டெக்ஸ்ட்டை நான் வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக இல்லாமல் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் சம் லிங்க் டு லிங்க்
it is going to have some links to navigate to other data. So that is what hypertext. And then வந்து மார்க்அப்னா நான் வந்து அது வந்து ஹெட்டிங்கா டைட்டிலா அந்த மாதிரி டேக் வச்சு மார்க் பண்றதுக்கு பேர் மார்க்அப். லாங்குவேஜ் இஸ் சம்திங் விச் இஸ் அ கம்யூனிகேஷன் மீடியம் பிட்வீன் me and the web browser. That is what hypertext markup language. So HTML அப்படின்னா இவ்வளோ நாளாக நமக்கு தெரிஞ்சது which the basic definition hypertext markup language. and அதில் வந்து நான் tags யூஸ் பண்ணி I will be going to so the definition for this is hypertext அப்படின்றது என்னன்னா which is a text that is going to contain a link allowing users to move from one document or page or resources to another. So this is a foundation for www dot. okayங்களா? Okay. Markup ஓட definition என்னது? Markup means adding a special symbols or tags around the context to tell the browser how it is need to be displayed. ஓகேங்களா? இதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எப்படி டிஸ்பிளே ஆகணும், வெதர் இட் இஸ் அ டைட்டிலாக டிஸ்பிளே ஆகணுமா, ஹெட்டிங்காக டிஸ்பிளே ஆகணுமா, பேராகிராஃபாக டிஸ்பிளே ஆகணுமா நம்ம சொல்கிறது தான் வந்து மார்க்அப். தென் லாங்குவேஜ் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். லாங்குவேஜ் இந்த சென்ஸ் வந்து கம்யூனிகேஷன் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to build a basic HTML page. ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா in this file in this folder I'm going to create a new file. ஓகே, அப்போ நீங்கள் வந்து நியூ ஃபைலுன்றதை கிளிக் பண்ணிட்டு பேசிக்காக இப்போ நீங்கள் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க அண்ட் இட் இஸ் அ பேஸ் பேஜ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேஜ் அப்படின்னா யூ நீட் டு கிவ் இட் அஸ் அன் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். அப்போ நீங்கள் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டாக் டைப் வந்து ஹெச்டிஎம்எல், த டாக்குமெண்ட் டைப் ஃபார் திஸ் இஸ் அ ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதால தான் இட் இஸ் அ டாக் டைப். ஆஃப்டர் தட் என்னோட ஹோல் ஹெச்டிஎம்எல் பேஜையும் நான் வந்து ஒரு டேக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் அ ஹெச்டிஎம்எல்ன்ற டேக். ஹெச்டிஎம்எல்ன்ற டேக்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஒன்று ஹெட், இன்னொன்று வந்து பாடி. ஹெட் அப்படின்னா என்னன்னா விச் இஸ் கோயிங் டு ஹாவ் த ஹெட், என்னோட மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். பாடி அப்படின்னா அந்த ப்ரௌசரில் ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒயிட் ஸ்க்ரீனில் என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் வந்து பாடியில் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஹெட் அண்ட் பாடி. ஹெச்டிஎம்எல் அப்படின்ற டேக்னா என்னது, என்னோட ஹோல் ஹெச்டிஎம்எல்லும் எங்கே எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு பேர் தான் ஹெச்டிஎம்எல். ஓகேங்களா? இந்த HTML பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டூ டேக்ஸ். ஐ மீன் ஒன்று வந்து ஓப்பனிங் டேகு, இன்னொன்று வந்து க்ளோசிங் டேகு. ஓப்பனிங் டேக் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஓப்பன் பண்ணுவீங்க, அடுத்து வந்து உங்கள் டேகோட நேம் கொடுப்பீங்க, தென் சிம்பிளி அந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. க்ளோசிங் டேக் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவீங்க, ஆஃப்டர் தட் வந்து ஒரு ஸ்லாஷ் இருக்கும், தென் வந்து அந்த டேகோட நேம், ஆஃப்டர் தட் வந்து ஆங்குலர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவீங்க. நடுவில் நீங்கள் என்ன எழுதினாலும் தட் இஸ் அ கான்டென்ட். ஓகேங்களா? பிஃபோர் தட் நம்ம வந்து டேக் அப்படின்னா ஓப்பனிங் டேக்னா எப்படி இருக்கும், க்ளோசிங் டேக்னா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டோம். என்னோட ஹோல் HTML பேஜோட டேட்டாவுமே நான் எதில் கொடுக்க போகிறேன், HTML என்ற டேக்ல தான் கொடுக்க போகிறேன். தட் இஸ் கோயிங் டு ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் டேக்ஸ். ஒன்று வந்து ஹெட்டு, இன்னொன்று வந்து பாடி. ஹெட்டு வந்து இட் இஸ் கோயிங் டு ஹாவ் சம்திங் மெட்டா டேட்டா அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பாடி அப்படின்றது என்னோட பேஜ் வந்து என்னெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும், என் பேஜில் என்னென்னலாம் விசிபிளாக இருக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த பாடி டேக்ல தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஹெட் அண்ட் பாடி. இப்போ நான் இந்த ஹெட்டில் வந்து டைட்டில் வந்து என்ன கொடுக்குறேன்னா வெல்கம் டு அக்னி டெவ் ஹப்னு சொல்லி கொடுக்குறேன். டைட்டில். ஓகே, டைட்டில் இஸ் சம்திங் வெல்கம் டு அக்னி டெவ் ஹப். அக்னி டெவ் ஹப்னு சொல்லி கொடுப்போம். பாடியில் வந்து நான் சிம்பிளாக என்ன கொடுக்குறேன்னா வெல்கம் டு அக்னி, ஹாய் எவ்ரிவன், வெல்கம். ஓகேங்களா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இது எப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் வந்து அந்த ஃபோல்டர் எங்கே இருக்கோ அங்கே நேவிகேட் ஆகிக்கோங்க. நேவிகேட் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த ஃபோல்டர் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டர் பேஜ் ஃபர்ஸ்ட் போய்க்கலாம்.
இந்த folder pageல இந்த index.html என்ற ஃபைல் இருக்கு. அதை நீங்க வந்து சிம்பிளா கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா it will go to the browser. Okay. So, one second. இப்போ குரோம்ல பார்த்தீங்கன்னா ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம்னு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பேஜில் டைட்டிலில் என்ன கொடுத்தேன், வெல்கம் டு அக்னி டெவ் ஹப்னு கொடுத்தேன்னா அது வந்து இந்த டைட்டிலில் இருக்கு. தென் வந்து ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் அப்படின்றது நான் பாடி கண்டென்ட்டுக்குள்ள H1என்ற டேக்ல கொடுத்த காட்டிக்க இட் இஸ் டிஸ்பிளேட் இன்சைட் த பாடி. ஓகே ஓகே. இப்போ இப்படி தான் வந்து நம்ம வந்து என்னோட HTML பேஜை ஓப்பன் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரி டைமும் நான் வந்து ஃபைலுக்கு போய் இங்கே வந்து நான் ஓப்பன் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. whenever you want you just simply save the file and இங்கே வந்து refresh மட்டும் பண்ணிங்கன்னா it is more than enough. It will start showing your updated content. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்னன்னா the next thing is இங்கே வந்து நான் H1 அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதனால இப்போ டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் இதை கொடுக்காம சிம்பிளி ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ஐ எம் ஜஸ்ட் சிம்பிளி ஓப்பனிங் த HTML பேஜ் அண்ட் இதை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதோட கண்டென்ட் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிடும். அந்த டேகை பொறுத்து அது எனக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் எந்த டேகுமே கொடுக்கல அப்படின்னதே அந்த என்னவா மாறி இருக்கு, நார்மலாக எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி மாறி இருக்கு. விச் இஸ் சம்திங் வந்து நான் சிம்பிளாக வந்து எல்லாத்தையும் ப்ளூ கலர் பெனில் எழுதிட்டேன்னா உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த மாதிரி தான் இப்போ வந்து இது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இஃப் யூ வாண்ட், அதுக்கு தான் வந்து நம்ம மார்க்அப் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரௌசர் கூட கம்யூனிகேட் பண்ணுறோம். வெதர் இது ஹெட்டிங்கா இதுவான்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டேக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். டேக் இல்லை அப்படின்னாலும் இட் இஸ் மோர் தேன் அக்செப்டபிள் தான். ஆனால் வந்து டேக் இல்லைன்னா அதை எப்படி டிஸ்பிளே பண்ணணுன்ற ஒரு கண்டென்ட் வந்து என்னோட ப்ரௌசருக்கு தெரியாது. தட் இஸ் வை இட் இஸ் கிவிங் இட் இன் திஸ் வே. ஓகே. தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து டேக் இல்லாமல் கொடுத்துட்டேன். வாட் இஃப் ஐ ஹாவ் கிவன் இட் லைக் திஸ். இப்போ நான் இவ்வளோ நேரமாக H1ன்றது வந்து ஸ்மாலில் கொடுத்தேன். இப்போ நான் கேபிட்டல் H1ன்னு கொடுக்குறேன். இஸ் திஸ் அக்செப்டபிளான்னு கேட்டால் அக்செப்டபிள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட HTML வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். ஓகேவா? இந்த ஸ்மால் லெட்டர் கொடுத்தா தான் நான் ஒர்க் பண்ணுவேன், கேபிட்டல் லெட்டர் கொடுத்தா ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் என்னோட ப்ரௌசர் வந்து சொல்லாது, என்னோட HTMLம் சொல்லாது. இட் இஸ் கேஸ் இன்சென்சிட்டிவ். அதனால வந்து நீங்கள் என்ன மாதிரி கொடுத்தாலும், கேபிட்டலில் கொடுத்தாலும் சரி, ஸ்மாலில் கொடுத்தாலும் சரி, இட் வில் அக்செப்ட் அண்ட் ஒர்க். ஓகே. ஸோ அவர் HTML இஸ் அ கேஸ் இன்சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ நீங்கள் வந்து க்ளோசிங் டேக் கொடுக்க மறந்துட்டீங்க. ஓகேவா? இப்போ இந்த இது வந்து ஆனால் மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து ஸ்மால் தான் கொடுப்போம். எப்போ என்ன கேஸ் இன்சென்சிட்டிவாக இருந்தாலும் ஸ்மால் லெட்டர் தான் கொடுப்போம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே க்ளோசிங் கொடுக்க மறந்துட்டேன். வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் சிம்பிளி ஓப்பனிங் அண்ட் ரெஃப்ரெஷிங் த பேஜ். எதுவுமே நடக்கல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக என்னோட ப்ரௌசரை இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாடிக்குள்ளே இஃப் யூ சி H1க்கு அதுவே க்ளோசிங் டேக்கு கொடுத்துருச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், என்னோட க்ளோசிங் டேக்கு நான் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நான் எகைன் வந்து க்ளோசிங் டேக் ரிமூவில் தான் இருக்குது. நான் சேவ் பண்ணிவிட்டு என்னோட பேஜை ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த பாடிக்குள்ளே பார்த்தா தட் H1 டேக் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கிவன், விச் மீன்ஸ் நீங்கள் வந்து எரர் கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் HTML வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து எரர் கொடுத்துருக்கீங்க, இந்த கோடை நான் ரன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் பார்த்தீங்கன்னா எரர் இருந்துச்சுன்னா இட் ஒன்ட் ரன். எனக்கு வந்து அது கம்பைலரில் வந்து சொல்லிடும் எரர் இருக்கு, என்னால் ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் HTML அப்படி வந்து எரர் இருக்கா அது இதெல்லாம் எதுவுமே பார்க்காது. இஃப் நீடட் அதுவே வந்து க்ளோசிங் டேக் எல்லாமே போட்டுக்கும். ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் அனதர் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த பேஜோட ஹோல் சோர்ஸ் கோடும் வேணும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிளாக இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வியூ பேஜ் சோர்ஸ்ன்ட்டு இருக்கு இல்லையா, அந்த வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் டிஸ்பிளே ஆல் த files, HTML files whichever I have written. HTML எழுதினேன், டாக் டைப் HTML
ஹெட்டு பாடி அதுக்குள்ள எல்லாம் நான் என்ன கொடுத்தனோ அந்த மாதிரி எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிடும். இஃப் யூ வாண்ட் டு டேக் சம் ஆஃப் த எனக்கு ஒரு விஷயம் வேணும் அது எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து அந்த கோட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளி யூ கேன் டேக் இட் அண்ட் பேஸ்ட் இட் ஃப்ரம் எனி ஆஃப் த வெப்சைட் யூஸிங் திஸ் வியூ பேஜ் சோர்ஸ். ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க H1, ஆனால் க்ளோசிங் டேக் வந்து நீங்கள் கொடுக்கல. அதனால உங்களோட பேஜில் அது இல்லாதன்னு கேட்டுக்கு இங்கேயும் அது காணும். ஓகேவா. பட் இன்ஸ்பெக்டில் வந்து யூ வில் கெட் அதுவே வந்து எரர்லாம் த்ரோ பண்ணாமல் போட்டுரும். ஆனால் வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்றது உங்கள் கோட் என்னவோ அதை தான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா. ஓகே, திஸ் இஸ் வாட் பேசிக் திங்ஸ். இன்ஸ்பெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, பேஜ் சோர்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் பேசிக். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் HTML இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. டேக் அப்படின்னா என்ன? HTML டேக் அப்படின்றது விச் இஸ் அ ஸ்பெஷல் கீவேர்ட். ஓகேங்களா. அது எப்படி டேக் அப்படின்றது எப்படி என்க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் அ ஸ்பெஷல் கீவேர்ட்னு சொல்லிட்டோம், விச் இஸ் என்க்ளோஸ்ட் வித் ஆங்கிலோ பிராக்கெட். சரிங்களா. ஆங்கிலோ பிராக்கெட்ல என்க்ளோஸ் ஆகிருக்கும். இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகுதுன்னா என்னோட கண்டென்ட் வந்து என்னவா இருக்க போகுது, அந்த கண்டென்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் வந்து டேக்ஸ். இது எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டேக், ஆஃப்டர் தட் வந்து கண்டென்ட், தென் வந்து க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓப்பனிங் டேக், கண்டென்ட், தென் வந்து க்ளோசிங் டேக். திஸ் இஸ் வாட் வந்து ஒரு டேக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் டேக் இருக்கும், அதுக்கடுத்து வந்து என்ன கண்டென்ட் இருக்கணுமோ அந்த கண்டென்ட்டை, அதுக்கடுத்து ஓப்பனிங் க்ளோசிங் டேக். க்ளோசிங் டேக்னா என்ன, சேம் ஆங்கிலோ பிராக்கெட், அதுக்கடுத்து /H1 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் டாக் டைப் HTML அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் டைப் HTML அப்படின்றது which is not a tag. It is a doc type declaration. ஓகேங்களா. இதுக்கு பேர் என்னது, doc type declaration. doc type declaration அப்படின்னு சொல்லுவோம். டாக் டைப் டிக்ளரேஷன்னா என்னோட டாக்குமெண்ட் என்ன டைப் ஆஃப் இது வச்சிருக்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான். ஸோ this doc type declaration வந்து என்ன பண்ணோம்னா tells my browser which type of HTML this web page is using. ஓகேங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த HTML டாக்குமெண்ட்ல நம்ம எப்பயுமே எழுதுவோம். ஓகேங்களா. இப்போ doc type declaration அப்படின்றது which is the first line of the HTML document. So it is going to tell that document is going to use the HTML file. Okay. அதுக்கடுத்து வந்து என்னோட ப்ரௌசர் இதை நான் சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டர் பண்ணி ஒர்க் பண்ணும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் நாட் அ HTML டேக். என்னோட ப்ரௌசருக்கு நான் என்ன டைப் ஆஃப் HTML யூஸ் பண்ண போறேன்னு நான் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் இது. ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் க்ளோஸ் இதை வந்து நான் ஓப்பன் ஆங்கிலோ பிராக்கெட் போட்டு எக்ஸ்க்ளமேஷன் 2 ஹைஃபன் போட்டிருக்கேன், தென் ஹைஃபன் க்ளோஸ் ஆங்கிலோ பிராக்கெட் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் சம்திங் கால்ட் ஆஸ் அ கமெண்ட். இது வந்து இதோட கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, இது ஒயிட் கலரில் இருக்குது, பட் திஸ் ஒன் இஸ் சம்திங் இன் அ கிரே கலர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் அ கமெண்ட். இது வந்து என்னன்னா எந்த ஒரு டேட்டாவையும் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. நான் ஒரு விஷயம் இங்கே எழுதியிருக்கேன், அது வந்து கண்டிப்பாக என்னோட ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். ஆனால் கமெண்ட் அப்படின்னு எழுதுனேன்னா அது எனக்கும் இந்த ஃபைலை ரீட் பண்ணுறவங்களுக்கும் தான் வந்து புரியுற மாதிரி இருக்குமே தவிர என்னோட ப்ரௌசர் இதை வச்சு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. தட் இஸ் வாட் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் அப்படின்னா அதனால என்னோட ப்ரௌசர் எதுவுமே வந்து எடுத்துக்காது, அது எனக்கு மட்டும்தான் ஐடென்டிஃபிக்கலா இருக்கிற ஒரு விஷயம். ஓகே. ஸோ டெவலப்பர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஏதாச்சும் எழுதுறோம்னா இங்கே வந்து கமெண்ட் போடுவாங்க. பின்னாடி ஏதாச்சும் ஒரு டெவலப்பர் வராங்கன்னா அவங்க அதை ரீட் அவுட் பண்ணி அந்த கமெண்ட் மூலமா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த HTML-ஓட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது எதுக்கு அப்படின்னா which is going to tell the browser how to display the content in a web page. ஸோ நம்ம வந்து இதை என்னன்னு சொல்லலாம்னா ரூட் டேக்னு சொல்லலாம்.
இந்த HTML என்னோட பேஜ்ல என்னென்னலாம் இருக்கணுமோ everything is displayed in a HTML. Okay, so everything in the web page is placed inside the HTML tag. So நம்ம என்ன சொல்லலாம்னா we can think that HTML as a container of the entire web page. என்டையர் வெப் பேஜோட ஒரு கண்டெய்னர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் HTML. HTMLனா என்ன? we can say that it is a root tag and என்னோட பேஜ்குள்ளே என்னென்னலாம் இருக்கணுமோ everything is placed inside this. Okay, and then we can say like HTML as a container of the entire web page. Okay, அதுக்கடுத்து ஹெட்ன்ற டேக் இருக்கு. ஸோ ஹெட்ன்ற டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் HTML. So head tag is placed inside a HTML. அப்போ head tag அப்படின்றது head of the HTML page. ஓகேங்களா? அப்போ head of the HTML page அப்படின்னா இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்? என்னோட பேஜில் டிஸ்பிளே ஆக வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் டைரெக்டாக என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகணுமோ அதெல்லாம் என்னோட HTML இருக்கு, ஹெட் டேக்குள்ளே இருக்காது. which is going to have some metadata like பேஜோட டைட்டிலு, என்னோட CSS பேஜ் எங்கே லிங்க் ஆகிருக்கு, ஆஃப்டர் தட் வந்து மெட்டா டேக்ஸு, தென் வந்து JavaScript ஃபைல் எங்கே இருக்குது, இந்த மாதிரியானது எல்லாமே வந்து என்னோட ஹெட் டேக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த டைட்டில் அப்படின்ற டேக் வந்து என்ன பண்ணுன்னா இது வந்து எங்கே இருக்குது? ஹெட்டுக்குள்ளே இருக்குது. ஹெட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது அது என்னோட பாடியில் எதையுமே வந்து டிஸ்பிளே பண்ண போகிறது கிடையாது. அதாவது என்னோட HTML பேஜில் எதையும் டிஸ்பிளே பண்ண போகிறது கிடையாது. அப்போ அந்த டைட்டில் டேக்கோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் நம்ம பார்த்தோம் இல்லையா, டைட்டில் அப்படின்றது அந்த ப்ரௌசரோட டைட்டிலாக இருக்குது. ஸோ we can say like என்னோட வெப் பேஜோட டைட்டில் என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கோ அதுதான் வந்து அந்த டைட்டில் டேக்குள்ளே கொடுக்குறோம். ஓகேங்களா? இது எப்பயுமே டைட்டில் டேக் வந்து ஹெட் டேக்குள்ளே தான் பிளேஸ் ஆகி இருக்கணும். ஓகே, தென் இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும்? ஹெட் அப்படின்னா என்னன்னு தெரியும், which is going to have the metadata and information about the web pages such as title, CSS link, JavaScript link, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இட்ஸ் கண்டென்ட் generally it won't display on the web page. It is always not display on the most of the times என்னோட பேஜில் டிஸ்பிளே ஆகிற இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வந்து ஹெட்டுக்குள்ளே இருக்காது. ஓகே, அப்போ டைட்டில் அப்படின்றது என்னது? which is a tag used to specify the title of the web page and அந்த டைட்டில் எங்கே அப்பியர் ஆகும்? browser tabல it will appear. So it is always placed inside a head tag. Then body tag அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீனில் என்னோட வெப் பேஜில் என்னென்னலாம் டிஸ்பிளே ஆகணுமோ அது எல்லாமே நான் வந்து பாடி டேக்குள்ளே தான் கொடுப்பேன். ஸோ பாடி டேக் இஸ் சம்திங் which is going to have all the content that is visible to the user in the web page. ஓகேங்களா? ஓகே, தென் இப்போ இதில் என்னென்னலாம் பாடிக்குள்ளே கொடுக்கலாம்? ஹெட்டிங்ஸு, பேராகிராஃபு, அதுக்கடுத்து வந்து இமேஜு, லிங்க்கு, பட்டன்ஸு, டேபிள் எல்லாமே வந்து நான் பாடி டேக்குள்ளே கொடுக்கலாம். ஸோ ஏன்னா அது எல்லாமே எங்கே டிஸ்பிளே ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வெப் பேஜ்குள்ளே டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ தோஸ் அண்ட் ஆல் வி கேன் கிவ் இட் இன்சைடு த பாடி டேக். ஸோ ஹெட் அப்படின்றது HTML அப்படின்றது உங்களோட என்டையர் ஹவுஸு. ஹெட் அப்படிங்கிறது உங்கள் ஹவுஸோட இன்ஃபர்மேஷன் லைக் அட்ரஸ் இந்த மாதிரி. பாடி அப்படின்றது நீங்கள் அந்த உங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் வைப்பீங்களோ அது எல்லாமே வந்து பாடி அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் இந்த என்னோட பேசிக்காக நான் எழுதி வச்சிருக்கிற ஒரு 9 lines ஆஃப் கோடில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஒவ்வொரு டேகுமே எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது ஐ ஹோப் நமக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிஃபார் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக்ஸ், ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறங்காட்டிக்கு என்னோட வீடியோ வந்து ஒரு சைடு இருக்கும், என்னோட ஐஸ் வந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். நான் நோட்ஸ் பார்த்து படிக்கலை. ஆக்சுவலி என்னோட லேப்டாப் ஐ ஹவ் பிளேஸ்ட் இட் டவுன். அதனால தான் வந்து நான் டைப் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு வந்து கீழே பார்க்குறேன். மைட் பி ஒரு 1 or 2 வீடியோஸ்க்கு அப்புறம் ஐ ஹோப் வந்து நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் லொக்கேஷன்ஸ் அண்ட் ஆல்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து
நம்ம நார்மலா எழுதின ஒரு வெப் பேஜ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதில் வந்து ஹெச்டிஎம்எல்னா என்ன, ஹெட்னா என்ன, டேக்னா என்ன, இப்படின்றது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ ஹெச்ல பார்த்தீங்கன்னா நான் இங்கே H1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ H1னா H2, H3, H4, H5 இந்த மாதிரி எல்லாமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணி 6 டைம்ஸ் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன், 5 டைம்ஸ். இப்போ I just change the number H2 இது, then வந்து H3, 4, 5 and 6. Here also 3, 4, 5 and வந்து 6. இப்போ இதை நீங்க சேவ் பண்ணிட்டு if you check it in the browser, நம்ம வந்து குரோம்ல தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா, குரோம்ல வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா see ஒவ்வொன்றும் H1லேருந்து H6 வரைக்கும் இட் இஸ் வேரியிங் த சைஸ். அப்போ இந்த H1லேருந்து H6 வரைக்கும் வேரி ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து H அப்படின்றது ஹெட்டிங் டேக், 1 அப்படின்றது ஹையஸ்ட் லெவல் விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்கள் அதை வந்து H1ன்னு கொடுக்கணும். H1 அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் வந்து நம்ம மெயின் ஹெட்டிங்க்கு கொடுப்போம். தென் வந்து H2 அப்படின்றது we can give it for the subheading. H3ன்றது ஒரு செக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த செக்ஷனோட ஹெட்டிங்க்கு நம்ம H3 கொடுப்போம். தென் H4 அப்படின்றது ஸ்மால் செக்ஷன், மோஸ்டா H4 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயின் ஹெட்டிங், சப் ஹெட்டிங், செக்ஷனோட ஹெட்டிங் அண்ட் தென் வந்து சின்ன செக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். H5 அண்ட் H6 வந்து ரேரா யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹெட்டிங்க்கு and then H6 வந்து smallest headingக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் which is least important. H1 is the most important and H6 is the least important. ஓகேங்களா? ஓகே, இப்போ HTML is a markup language ஆனா it is not a programming language. So HTML அப்படின்றது என்னது, which is a markup language not a programming language. ஏன்னா ப்ரௌசர் வந்து HTML கம்பைல்லாம் பண்ண போகிறது கிடையாது. கம்பைல் பண்ணிச்சுன்னா அந்த க்ளோசிங் டேக் இல்லை அப்படின்ற எரர்லாம் நமக்கு சொல்லும் இல்லையா. ஸோ HTML வந்து நம்மளோட கோடை கம்பைல் எல்லாம் பண்ண போகிறது, சாரி, ப்ரௌசர் நம்மளோட HTML கூட கம்பைல்லாம் பண்ண போகிறது கிடையாது. லைக் ஜாவா, C++, பைத்தன் இந்த மாதிரி கம்பைல்லாம் பண்ண போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் இது என்ன பண்ணும், நான் என்ன கொடுக்குறேனோ அதை பார்ஸ் பண்ணி ரெண்டை பண்ணி என்னோட பேஜ் வந்து வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் எனக்கு அது வந்து எரராலாம் த்ரோ ஆகாது, என் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். தட் இஸ் வாட் HTML இஸ். ஓகேங்களா? ஸோ HTML which is something which is a markup language not a programming language because அது வந்து கம்பைல்லாம் பண்ணாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ behind the scenes of HTML. So some interesting facts about HTML. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் HTMLனா என்ன, HTML tags என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். Some interesting facts about the HTML அப்படின்னா, first HTML வந்து we already know it is not a programming language, it is a markup language. என்னன்னா many of the beginners வந்து they will think that HTML as a language, programming language, because வந்து HTML ஓட definitionலயே hypertext markup language தான் இருக்கு இல்லைங்களா. So many of the beginners will think that it is a programming language. ஆனா HTML which is not a programming language, it is a markup language. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் கான்டெக்ட். ஓகேங்களா? அது வந்து என்னன்னா டெசிஷன்ஸ் எடுக்காது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இஃப் இட் ஹேப்பன்ஸ் டூ திஸ், இஃப் இதை வந்து லூப்ல போடு அப்படின்லாம் வந்து நம்ம டெசிஷன்ஸ் கொடுப்போம். அந்த டெசிஷன்ஸை வந்து HTML எடுக்க முடியாது. லைக் இஃப், ஃபார், எல்ஸ், வைல் இந்த மாதிரி டெசிஷன்ஸ் HTML எடுக்க முடியாத காரணத்தால விச் இஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இட் இஸ் அ மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ then next interesting facts or behind the scene of HTML is HTML வந்து 1991ல கிரியேட் ஆச்சு. HTML has created on 1991 and வந்து அதை யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம் பர்னர்ஸ் தான் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. who is also the creator of the World Wide Web. அதாவது www கண்டுபிடிச்சவர் தான் நம்மளோட HTML-யும் கண்டுபிடிச்சிருக்காரு in 1991. who is it? டிம் பர்னர்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ எவ்ரி வெப் பேஜ் வந்து which starts with HTML தான்.
ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா த இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்க JavaScript, React, Angular, CSS என்ன வேணாலும் லேர்ன் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் திங் யூ வாண்ட் டு லேர்ன் இஸ் HTML பிகாஸ் வந்து நம்மளோட நம்மளோட வெப் பேஜ் எவ்ரிதிங் இஸ் டிசைன்ட் வித் HTML. நாட் ஒன்லி நான் கிரியேட் பண்ற வெப் பேஜ் மட்டும்தான் HTML இருக்கான்னு கேட்டால் கிடையாது. கூகுள், யாகு, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து பேஸ் HTML தான். ஓகேங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ரௌசர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபர்கிவிங் ஒன். ஏன் அப்படின்னா நான் ஒரு மிஸ்டேக்ஸ் எழுதியிருந்தாலும் அதுவே அதை ரெக்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணுமே தவிர எனக்கு வந்து இது தப்பா இருக்கு நீங்க மாத்துங்க அப்படின்லாம் சொல்லாது. லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, H1 டேக் வந்து நான் கொடுக்கவே இல்லை க்ளோசிங் டேக், ஆனால் அது என்ன பண்ணிக்கிச்சு, அதுவே க்ளோசிங் டேக் போட்டு எழுதிக்கிச்சு இல்லையா. ஸோ ப்ரௌசர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஃபர்கிவிங் ஒன். ஓகே. தென் HTML tags வந்து கேஸ் சென்சிட்டிவா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா we already know it is not a case sensitive one. நீங்க கேபிட்டல்ல கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், ஸ்மால்ல கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டெவலப்பர்ஸ் வில் யூஸ், நாட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், எல்லா டைமுமே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஸ்மால்ல தான் டேக்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ those are all some things I can say like it is a behind the scenes of HTML. Okay. Okay. Then நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன கிரியேட் பண்ண போகிறேன், நம்ம லேர்னிங்லேயே நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி டெவ் ஹப்போட போர்ட்ஃபோலியோ தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் டேக்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னு இப்போ வந்து ஃபுல்லாக டேக்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ டு த VS Code. ஓகே. ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் டு அவர் சேனல் அப்படின்னு சொல்லி நம்ம H1ல கொடுத்துருவோம். ஓகே. வெல்கம் டு அவர் சேனல். ஓகே. இப்போ நான் இது வந்து ஹெட்டிங் டேக்ல கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க H1ல டேட்டா பார்க்கும்போது செம்மையா இருக்கும். அதாவது நான் போல்டெல்லாம் கொடுக்கவே வேணாம், போல்டில் இருக்கும். அண்ட் தென் வந்து ஹைட்டுமே வந்து நான் கொடுக்காம அதுவே ஒரு ஹைட்ல இருக்கு. கரெக்டா? ஸோ என்னோடது வந்து பிக்காகவும் இருக்கு, போல்டாகவும் இருக்கு. அப்போ நான் எல்லா இடத்துலையும் இந்த H1 டேக் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அதுதான் தப்பு. H1 டேகை நான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது, விச் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதை ஏன் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து இந்த H1 டேகை ஹெட்டிங் டேகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? while we are structuring the page it will understand that it has a heading tag. ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இது போல்டாகவும் ஹைட்டாகவும் இருக்குன்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணலாமனா ஹேஷ்டேக்ஸ் வந்து எப்பயுமே வந்து போல்டாக பை டிஃபால்ட் இருக்கும். அண்ட் அந்த ஹைட்டுமே வந்து H1 6 வரைக்கும் வேரி ஆகும். அதுக்காக நான் எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கூடாது. பிகாஸ் கூகுள் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் திஸ் ஆஸ் அ ஹெட்டிங்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹேஷ்டேக். ஓகே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வெல்கம் டு அவர் சேனல்னு சொல்லியிருக்கேன். வெல்கம் டு அவர் சேனல் பத்தில அக்னி டெவ் ஹப்னு கொடுத்துடலாம். ஓகே. இப்போ இதில் என்னோட சேனலை பற்றி நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா P டேக். P டேக் அப்படின்றது which is a paragraph tag which is used to define a paragraph. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வெல்கம் டு அக்னி டெவ் ஹப், I am a software engineer working in an MNC and then வந்து in this channel you can learn both backend and front-end with technologies like. இப்போ வந்து இது பெருசாக போயிட்டே இருக்குங்கும் போது நான் ஒரு இடத்துல வந்து என்னோட லைனை ஷார்ட் பண்ணணும்னா நான் சிம்பிளி என்டர்னு கொடுத்துடலாம். வித் டெக்னாலஜிஸ் லைக் ஜாவா
அண்ட் இப்போதைக்கு ஆங்குலர்னு சொல்கிறேன். மைட் பி ரியாக்ட் வந்து லேட்டராக சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு இஃப் ஐ கோ டு த க்ரோம் பேஜ் அண்ட் சிம்பிளி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வெல்கம் டு ஓகே, வெல்கம் டு அவர் வேணாம், அக்னி டெவ் ஹப்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதை நான் எடிட் பண்ணிட்டு வந்துடுறேன். சேவ் பண்ணிட்டு again I'm refreshing this page. Welcome to Agni Dev Hub. I am a software engineer working in an MNC. In this channel you can learn both front-end and back-end technologies using Java and Angular னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ இங்கே நான் இதை கொடுத்ததுக்கப்புறமா நான் இப்போ வந்து again ஒரு பேராகிராஃப் எழுதுறேன். ஓகே, again வந்து நான் என்ன பேராகிராஃப் எழுதுறேன்னா, simply I hope this channel is useful for you. So please don't forget to subscribe our channel. ஓகேங்களா? இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் க்ரோம் போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா பை டிஃபால்ட்டாக பேராகிராஃப் டேக்குக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸை அதை அக்செப்ட் பண்ணிக்குது. அண்ட் தென் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இஃப் யூ சி இன் அவர் விஎஸ் கோட், இப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ எம் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க்கிங் இன் அன் எம்என்சி. இன் திஸ் சேனல் யூக்கு அப்புறம் நான் வந்து ஒரு என்டர் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஸ்பேசஸை அது வந்து அக்செப்ட் பண்ணலை. இதுலேருந்து இது வரைக்கும் நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், அதை வந்து என்னோட ப்ரௌசர் அக்செப்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்துருக்கேன். த ரீசன் பிஹைண்ட் திஸ் இஸ், நீங்கள் வந்து பேராகிராஃப் டேக்ல எவ்வளோ ஸ்பேசஸ் கொடுத்தாலும் இட் வில் அக்செப்ட் அஸ் அ சிங்கிள் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேசஸ் வந்து அது இக்னோர் பண்ணிடும். நீங்கள் டெக்ஸ்ட்டை எப்படி கொடுக்குறீங்களோ, நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பேசஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இவ்வளோ ஸ்பேசஸ் விட்டுட்டு நான் சேவ் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து நம்ம ப்ரௌசர் போவோம். இப்போ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ ரெஃப்ரெஷ் திஸ், நான் வந்து அவ்வளோ ஸ்பேசஸ் கொடுத்தேன், ஆனாலும் வந்து இது எப்படி அக்செப்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி சிங்கிள் ஸ்பேஸ் தான் கன்சிடர் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் த ஒன் திங் வி நீட் டு நோ ஃப்ரம் த பேராகிராஃப் டேக். ஸோ பேராகிராஃப் டேக்ல நீங்கள் எவ்வளோ ஸ்பேசஸ் கொடுத்தாலும் அது சிங்கிள் ஸ்பேசஸாக தான் எடுக்கும். ஸோ ப்ரௌசர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ரிமூவ் த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இன் அ p tag. ஓகே, இட் வில் ரிமூவ் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இன் அ p tag. அண்ட் தென் வந்து அதுக்கு நடுவில் நீங்கள் எவ்வளோ ஸ்பேசஸ் கொடுத்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாம் என்னவா கன்சிடர் ஆகும், ஒரு சிங்கிள் ஸ்பேஸாக தான் கன்சிடர் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இந்த ப்ரௌசரில் என்ன பண்ணுறேன், ஹாய் Ctrl+C கொடுத்துருவோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து p tag யூஸ் பண்ணி ஹாய், இங்கே வேணாம், before this p tagல hi myself Agni Chitra and I am the one who is handling this channel. ஓகேங்களா? இப்போ நான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ சிம்பிளி சேவ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இட் இஸ் சம்திங் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ என்னன்னா, ஹாய் மைசெல்ஃப் அக்னி சித்ரா, அதுக்கு அடுத்து வந்து அண்ட் ஐ எம் த ஒன் ஹூ இஸ் ஹேண்ட்லிங் திஸ் சேனல் அப்படின்றது எனக்கு கீழே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதே விஷயத்த நான் வந்து பேராகிராஃப் டேப்ல தரேன். இதை வந்து பேராகிராஃப் டேக்ல சிம்பிளி நான் வந்து இதை கொடுத்தேன் அப்படின்னா இட் ஒன்ட் கம் டவுன். எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வந்து மைசெல்ஃப் அக்னி சித்ரா அண்டுக்கு அப்புறம் கீழே வரணும் அப்படின்னா நான் ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் ப்ரீ அப்படின்ற டேக். ஓகேங்களா? ப்ரீன்ற டேக் என்ன பண்ணுன்னா, என் டெக்ஸ்ட்டை நான் எப்படி கொடுத்துருக்கனோ அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணும். நான் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இஃப் யூ see in the browser, see நான் எப்படி கொடுத்துருக்கனோ அது அப்படியே வந்திருக்கு. இது என்ன எக்ஸ்ட்ராவாக முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, this space is something
if you see in the Visual Studio Codeல இங்க முன்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஸ்பேஸ் தான் அங்க இருக்கு. இப்போ உங்களுக்கு இது வேணானா you simply do remove that and வந்து நீங்க சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு நம்மளோட Chromeல போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், if I refresh எனக்கு அது வந்து போயிடும். ஸோ ப்ரீ அப்படின்றது என்னன்னா ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். நான் டெக்ஸ்ட்டை எப்படி கொடுக்குறனோ அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டேக் தான் வந்து ப்ரீ. ஸோ இட் இஸ் கோயிங் டு டெல் த ப்ரௌசர் டிஸ்பிளே த டெக்ஸ்ட் வாட் எவர் தே ஆர் கிவிங் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். ஸோ நான் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருந்தாலும் அந்த ஸ்பேசஸ் எடுத்துக்கும், லைன் பிரேக்ஸ் இருந்தால் லைன் பிரேக்ஸ் எடுத்துக்கும். தென் வந்து நான் எவ்வளோ டேப் வாட் எவர் நான் எப்படி கொடுக்குறேனோ அது அதே மாதிரி தான் டிஸ்பிளே பண்ணும். தட் இஸ் வாட் ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்பேசஸ் வந்து நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி ப்ரிசர்வ் ஆகும். தென் லைன் பிரேக்ஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் ப்ரிசர்வ். தென் வந்து ஃபார்மேட்டிங் நான் எப்படி ஃபார்மேட் பண்ணி கொடுக்குறேனோ அதே மாதிரி அதுவும் ஃபார்மேட் பண்ணிக்கும். ஸோ தட் இஸ் வாட் ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். ஓகே ஓகே. தென் வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ஸ்டைல் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். பேராகிராஃபோட ஸ்டைல் அண்ட் ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்டோட ஸ்டைலும் ரெண்டுமே வந்து லிட்டில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இஃப் யூ see this you can see the differences. இது வந்து நார்மல் டெக்ஸ்டாக இருக்குது, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நார்மல் பேராகிராஃப் டெக்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டைல் ஆஃப் த ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து என்னோட பேஜில் நான் வந்து லிங்க் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? லிங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் லிங்க் ஆட் பண்ணுவேன், என்ன டேக் யூஸ் பண்ணி நான் லிங்க் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டேக் ஃபார் திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஏ அப்படின்றது என்னன்னா ஆங்கர் டேக். இப்போ நான் ஏன்னு சொல்லி கொடுத்துட்டு ஆங்கர் டேக் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து யூடியூப் சேனல் லிங்க்னு சொல்லி கொடுப்போம். யூடியூப் சேனல் லிங்க்னு சொல்லி கொடுத்துட்டு இதை நான் சிம்பிளாக சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நம்மளோட க்ரோம் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த ஏ அப்படின்றது நார்மல் டெக்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து நான் லிங்க் அப்படின்னு சொல்லி தான் ஏன்றதை டிஃபைன் பண்ணேன், கரெக்டுங்களா? ஆனால் இங்கே ஏன் அது லிங்காக இல்லை அப்படிங்கும்போது there is one property we need to add in the a tag. Then only it will convert our a tag into a லிங்க். அது என்ன attribute அப்படின்னு பார்த்தீங்கன்னா href. href அப்படின்னா என்னன்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா href அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? href which is equal to அதுவே டபுள் கோட்ஸ் போட்டுக்கச்சு. நான் வந்து என்னோட யூடியூப் சேனலோட லிங்க்கை வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் யூடியூப் ஆர்எல்ஸ் வந்து ஃபார் நவ் நான் வந்து சிம்பிளி youtube.com/agni-dev-hub சொல்லி கொடுக்குறேன். youtube.com. it should be https://www.youtube.com. ஓகே, இப்போதைக்கு இது ஓகே ஃபைன். href அப்படிங்கிறது என்னன்னா which is something I can say like hyperlink text, ஹைப்பர்லிங்க் ரெஃபரன்ஸ். என்னோட யூடியூப் சேனல் அப்படின்ற இது வந்து எதை ரெஃபர் பண்ணணும், வாட் இஸ் த லிங்க் இட் நீட்ஸ் டு ரெஃபர் அப்படின்றது. இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு க்ரோம் போனேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ சேவ் அண்ட் கோ டு க்ரோம், 1 செகண்ட். இப்போ க்ரோம் போயிட்டு நம்மளோட பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணனா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் டெக்ஸ்டாக இல்லாமல் ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். இஃப் யூ கிளிக் ஆன் திஸ் இட் வில் கோ டு த கீழே பார்த்தீங்கன்னா https://youtube.com அப்படின்னு இருக்கு. இஃப் யூ கிளிக் அது வந்து google.comக்கு வந்து ரவுட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. தென் வந்து இதில் இன்னொரு அட்ரிபியூட் என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து கிளிக் பண்ணதையும் இட் வில் கோ டு த சேம் பேஜ், செல்ஃபாக அங்கேயே ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாமல் யூ வாண்ட் டு ஓப்பன் இட் டு சம்வேர் எல்ஸ் அப்படின்னா டார்கெட் which is _blank அப்படின்னா என்னன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகி ஒர்க் ஆகும். இதே வந்து இப்போ பை டிஃபால்ட்டாக எப்படி இருக்குன்னா செல்ஃபில் இருக்குது. செல்ஃப்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணால் அந்த பேஜ்லேயே அது வந்து ஓப்பன் ஆகும். இஃப் யூ டூ _blank அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இஃப் யூ சேவ் திஸ் பேஜ்
Then வந்து I'm opening the browser. One second. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது it will route to the new tab. So if you see that new tab got loaded. So இப்போ நீங்க டார்கெட் வந்து பிளாங்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா it will route to the new tab. இப்போ நீங்க blank அப்படின்னு கொடுக்கலனா it will take self tab as the thing, it will open in the self tab. ஓகேங்களா? ஓகே, this is what the tag A means. A அப்படின்றது which is an anchor tag. Anchor tag அப்படின்னா என்னது? For anchor tag is for link and all. நீங்க A tagல href அப்படின்றது கொடுக்கல அப்படின்னா that is waste. நீங்க href கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் it will take that content as a link. அப்படி இல்லைன்னா நார்மலி ஒரு paragraph text அந்த மாதிரி அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்றது. ஓகே, இமேஜ் இன்சர்ட் பண்றதுக்கு ஒன் செகண்ட். Let me open the VS Code first. இப்போ ஆங்கர் டேக் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். பி டேக் அப்படின்றது பேராகிராஃப் டேக். அண்ட் தென் வந்து ஹெட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ற டேக்குக்கு வந்து H1லேருந்து 6 வரைக்கும் நம்ம வந்து ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுவோம். நவ் வந்து ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இன்சர்ட் பண்றது? இமேஜை இன்சர்ட் பண்றதுக்கு த டேக் நேம் இஸ் img. இதை நான் க்ளோஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஆல்டர்னேட்டிவா imgன்றது க்ளோஸ் டேக் வரல. ஏன் அப்படின்னா இமேஜ் அப்படின்றது which is a self closing tag. இதுக்கு வந்து நடுவில் நீங்க எந்த கண்டென்ட்டுமே கொடுக்க வேணாம். ஃபார் நவ் நீங்க எப்படி திங்க் பண்ணலாம்னா, நீங்க ஒரு இமேஜை இன்சர்ட் பண்றீங்க. அந்த இமேஜை இன்சர்ட் பண்ணும்போது இமேஜுக்கு நீங்க ஏதாச்சும் டெக்ஸ்ட் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. சிம்பிளி நம்ம இமேஜ் தானே இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ அதனால இமேஜை இன்சர்ட் பண்றதுக்கு நம்ம கண்டென்ட்லாம் தரமாட்டோம் அப்படின்றதால ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக்னு எதுவுமே கிடையாது. இட் இஸ் சிம்பிளி அ செல்ஃப் க்ளோசிங் டேக். செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னா என்னன்னா img அண்ட் தென் வந்து இவ்வளோதான். தட் இஸ் வாட் செல்ஃப் க்ளோசிங் டேக். img அதுக்கடுத்து பேக் ஸ்லாஷ் அகைன் வந்து ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணீங்கன்னா தென் இட் இஸ் அ செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகே, இந்த imgல நான் எப்படி இமேஜை இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, த வே டு இன்சர்ட் அன் இமேஜ். இப்போ ஆங்கர் டேக்ல நான் லிங்கை இன்சர்ட் பண்ணணும். ஐ யூஸ்டு ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ், ரைட்? hrefன்றது. அப்போ இமேஜ் டேக்ல நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தட் இஸ் src. src அப்படின்றது என்னன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது நீங்க வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் அக்னி டெவ் ஹப்னு கூகுளில் செக் பண்ணி என்னோட இமேஜ் வாங்குறேன். அக்னி டெவ் ஹப்னு சொல்லி செக் பண்ணுறேன். தென் இமேஜஸில் போய் நான் வந்து ஒரு இமேஜை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி இமேஜ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட எஸ்ஆர்சிக்குள்ள அந்த இமேஜை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு சிம்பிளி ஐ எம் சேவிங் இட். சேவ் பண்ணி என்னோட குரோமை ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். லெட் மீ ஷோ யூ த குரோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. நான் imgன்ற டேகுக்குள்ள எஸ்ஆர்சியில் என்னோட இமேஜோட அட்ரஸ் கொடுத்ததே என்னோட இமேஜ் வந்து நம்மளோட குரோம் ப்ரௌசர்ல ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதுல ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா யூ ஹாவ் கிவன் ஆங்கர் டேக் அண்ட் இமேஜ். அது ரெண்டும் ஒன் ஆஃப்டர் அனதரா வந்திருக்கு. ஒன் பை ஒன்னா வராம ஒன்னுக்கு அடுத்தே இன்னொன்று வந்திருக்கு. திஸ் இஸ் த ஒன் பாயிண்ட் வி நீட் டு கான்சென்ட்ரேட். நான் வந்து இன்னும் சம்டைம்ஸ்ல இது என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். திஸ் இஸ் அ ஆங்கர் டேக் அண்ட் திஸ் இஸ் அன் இமேஜ். இந்த இமேஜ் வந்து எனக்கு ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ ஒருவேளை நான் வந்து சம் சேஞ்சஸ் பண்ணுறேன் என்னோட கோடில். இங்கே டேட்டா இமேஜ் பேஸ் 24 இங்கே ஒரு வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறமா இஃப் ஐ செக் இட் ஆன் த கூகுள் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ வந்து இமேஜோட லிங்க்கை நான் வந்து தப்பாக கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது ஐ கெட் சம்
thing like this. எனக்கு image வராம வேற மாதிரி வந்திருக்கு. அப்ப this is a broken image, கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த broken image இருந்துச்சு அப்படின்னா how do I identify இங்க வந்து என்ன image இருந்துச்சுன்னு சொல்லி? மேபி நெட்வொர்க் இஷ்யூனால எனக்கு இமேஜ் லோட் ஆகாம இருந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனா எனக்கு இங்க வந்து இமேஜ் இருந்ததுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கு. ஆனா அது என்ன இமேஜ்னு தெரியல இல்லையா? அப்ப நான் அந்த இமேஜை கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்றதுன்னா சிம்பிளி இன் விஎஸ் கோட்ல நான் போட்டிருக்கேன் இல்லையா கோடு, இங்க வந்து ஒருவேளை இமேஜ் வந்து இங்க இல்ல, அப்ப நான் என்ன பண்ணணும்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஆட். ஓகேங்களா? ஸோ இந்த க்ளோசிங்ல நான் என்ன பண்றேன், என்டர் கொடுத்து ALT அப்படின்னு சொல்லி கொடுத்து which is equal to inside a double quotes நான் என்ன பண்றேன்னா image of Agni Dev Hub channel அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு if I check it by refreshing the page, இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இமேஜ் இருந்துச்சு, ஆனா நான் கொடுத்த லிங்க் வந்து புரோக்கனா இருக்கு. ஆனாலும் இங்க எனக்கு என்ன வந்திருக்கு, இமேஜ் ஆஃப் அக்னி டெவ் ஹப் சேனல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா இப்போ வந்து என்னோட இமேஜ் வந்து இங்க கரெக்டா இல்ல. கரெக்டா இமேஜ் இல்ல அப்படின்னா ஐ வில் கெட் திஸ். இஃப் தேர் இஸ் இமேஜ் தென் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க நான் வந்து சோர்ஸ் இந்த லிங்க்ல நான் ஹோலா டெலிட் பண்ணிட்டு நான் என்ன இன்சர்ட் பண்ற காப்பி பண்ணனோ அதை எகைன் பேஸ்ட் பண்றேன். பெரிய லிங்கா இருக்கும் போல. ஸோ வாட் ஐ டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். சிம்பிளி சேவ் பண்ணிட்டு இந்த பேஜை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்னி டெவ் ஹப் நான் என்ன இமேஜ் எடுத்தனோ அந்த இமேஜ் வந்து இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கா. அதனால என்னன்னா எனக்கு அந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வரல. ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் எப்பெல்லாம் வரும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இமேஜ் இல்லை, ஆனால் ஐ வாண்ட் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் தட் எக்ஸாக்ட் இமேஜ் விச் இஸ் பிளேஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இமேஜ் இல்லைன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இதை வந்து யூசருக்கு டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் கொடுக்குறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் அண்ட் ஹைட். ஓகேங்களா, வித் அண்ட் ஹைட் இப்போதைக்கு என்னோட இமேஜ் வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஆனாலும் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த வித் அண்ட் ஹைட் அப்படிங்கும்போது இங்க நான் வந்து வித்ன்ற அட்ரிபியூட் இருக்கு, வித் விச் இஸ் ஈக்குவல் டு 100 பிக்சல்னு சொல்லி நான் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அது 100 பிக்சலுக்கு மாறிடும். இப்போ இதே வந்து வித் வந்து 100 பிக்சல் கொடுத்துட்டேன். ஹைட் வந்து இதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஹைட்டுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு which is of height. height which is equal to நான் வந்து 500 பிக்சல்னு சொல்லி கொடுக்குறேன். இட் இஸ் ரொம்ப அதிகம் தான், பட் நான் வந்து இப்போ 500ன்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜை நான் ஸ்குவீஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இமேஜ் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இல்லையா, அதுவும் கிளியராகவும் இல்லை. ஸோ ஒன்று நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஹைட் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வித் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதே வித் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் வித் மட்டும் கொடுக்கும்போது ஹைட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கச்சு இல்லையா, அந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். ஸோ நீங்கள் வந்து வித் அண்ட் ஹைட் எனக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரில, நான் சும்மா அப்படியே ரேண்டமாக ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து தேவையில்லாமல் நம்மளோட இமேஜை ஸ்பாயில் பண்ண வேணாம். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒன்று வித் கொடுங்க இல்லைன்னா ஹைட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ரௌசரே வந்து அந்த ஹைட் அண்ட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இமேஜ் எப்படி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்.
இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, this link is called as an absolute link. Absolute link அப்படின்னா நான் ஹோலா அந்த லிங்க் அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ தட் இஸ் வாட் அப்சல்யூட் லிங்க். நான் இந்த மாதிரி அப்சல்யூட் லிங்க் கொடுக்காம நான் வேற என்னென்ன லிங்க் கொடுக்கலாம் அப்படின்னா ரிலேட்டிவ் லிங்க்னு ஒன்று இருக்கு. பிஃபோர் மூவிங் ஆன் டு அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் லிங்க், இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ என்னோட அப்ளிகேஷன் வந்து நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை நாளைக்கு நான் வந்து என்னோட இமேஜை யூடியூப்லேருந்து அந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அந்த இமேஜ் வந்து அவைலபிளாக இருக்காது. கரெக்டுங்களா? அப்படி அவைலபிளாக இல்லாத டைமில் எனக்கு ஆல்வேஸ் எப்பயுமே வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். எனக்கு அந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் எல்லா டைமும் டிஸ்பிளே ஆகாமல் சம்ஹவ் எனக்கு வந்து என்னோட இமேஜ் எப்பயுமே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவாய்ட் யூஸிங் டேக்கிங் த இமேஜஸ் ஃப்ரம் த ப்ரௌசர். ப்ரௌசர்லேருந்து எப்போ வேணாலும் இமேஜை ரிமூவ் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்போ எப்போ வேணாலும் என்னோட லிங்க் வேலிடாகவும் இருக்கலாம், இன்வாலிடாகவும் இருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, index.html, அந்த பிளேஸ்க்கு ஃபர்ஸ்ட் போகலாம். நம்ம ஃபோல்டர் HTMLோட ஃபோல்டர் எங்கே இருக்கோ அங்கே ஃபர்ஸ்ட் போவோம். இப்போ இந்த HTML செஷன் ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஃபோல்டர். ஓகேங்களா? அந்த நியூ ஃபோல்டரில் நான் என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் டு இன்சர்ட் த இமேஜஸ் அப்படிங்கிறதால இமேஜஸ்ன்னு நான் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு நான் சிம்பிளாக அந்த இமேஜை காப்பி பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இமேஜை ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பிளேஸில் டவுன்லோட் பண்ணுமோ அந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளேயே நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் இட் வில் ஈஸி ஃபார் மீ டு யூஸ் இட் இன் த easy for me to use it in the project. ஓகேங்களா? First images downloads. ஓகே, டவுன்லோட்ஸில் நான் வந்து டவுன்லோட் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபோல்டரில் வச்சிட்டேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா VS கோடில் ஒன்ஸ் செக் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ன்ற ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் டு ரிமூவ் திஸ். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு இமேஜஸ் இருக்கு இல்லைங்களா, இமேஜஸ்ன்ற ஃபோல்டரில் ஐ ஹாவ் கிவன் த images.png. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், HTML செஷன்லேருந்து நான் இமேஜஸ்குள்ளே வந்து அப்படியெல்லாம் நான் கொடுக்கல. இந்த சேம் ஃபோல்டருக்குள்ளே இமேஜஸ் ஃபோல்டரில் images.jpg இருக்குன்றது நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சிம்பிளி சேவ் பண்ணிவிட்டு இஃப் ஐ ரெஃப்ரெஷ் த க்ரோம், ஓகே, இஃப் ஐ ரெஃப்ரெஷ் த பேஜ், தென் வந்து இட் வில் பி லைக் என்னோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தான் இருக்குது. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ஹோல் லிங்க் கொடுக்காம ஐ ஹாவ் கிவன் இட் அந்த ஃபோல்டர் அந்த லிங்க்குன்னு நான் டவுன்லோட் பண்ணி வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வில் ஒர்க். ஆனால் இதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? இப்போ நான் இந்த வித் அண்ட் ஹைட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஒன்று வித் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா ஹைட் வேணும்னா வச்சுக்கோங்க. ரெண்டையும் கொடுத்தா ஒன்று இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லைனா ஸ்க்வீஸ் ஆகும். ஹைட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆர் எல்ஸ் ஸ்க்வீஸ் ஆகும். எனக்கு அந்த மாதிரி வேணாம், இமேஜ் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதால நான் வித் அண்ட் ஹைட் ரெண்டையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, நவ் இஃப் யூ ரெஃப்ரெஷ் த பேஜ் அண்ட் சீனா, தென் நம்மளோட பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்வீஸும் ஆகாமல் எக்ஸ்பேண்டும் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஓகேங்களா? ஓகே, திஸ் இஸ் ஹவு வி வில் பி இன்சர்ட்டிங் த இமேஜ். ஸோ இமேஜ் அப்படின்றது வந்து விச் இஸ் அ செல்ஃப் க்ளோசிங் டேக். செல்ஃப் க்ளோசிங் டேக்னா என்ன, அதுக்கு க்ளோஸ் டேக் கிடையாது, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, தென் வந்து இந்த இமேஜ் வந்து லிங்க்கும் இமேஜும் ஒரே இடத்துல இருக்கு. அதை நான் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், சிம்பிளி ஐ கேன் யூஸ் பிஆர் டேக். நம்ம ஜாவாலெல்லாம் லேர்ன் பண்ணோம் இல்லையா, பிரேக் அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே என்னன்னா இதுக்கும் ஒரு பிரேக் கொடுக்கறதுக்காக ஐ எம் யூஸிங் பிஆர் டேக். ஓகேங்களா? பிஆர் டேக் யூஸ் பண்ணிட்டு இஃப் யூ டூ கண்ட்ரோல் சேவ் அண்ட்
check on the browser. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருச்சு. ஸோ பிஆர் அப்படின்றது அந்த லைனை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டேக் தான் வந்து பிஆர் டேக். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேக் ஐ கேன் சே லைக் ஹெச்ஆர் டேக். இது எல்லாமே வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ். இதுக்கெலாம் வந்து கண்டென்ட் இல்லை. கண்டென்ட் இல்லாத விஷயம் எல்லாமே செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ் தான். இப்போ இமேஜுக்கும் நான் வந்து கண்டென்ட் கொடுக்க மாட்டேன், அதனால அதுவும் செல்ஃப் க்ளோசிங் டேக். அண்ட் தென் வந்து பிரேக்குக்கு என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம் அதுவும் செல்ஃப் க்ளோசிங் டேக். நெக்ஸ்ட் வந்து வெல்கம் டு அக்னி டெவ் ஹப்பில் எனக்கு வந்து அதுக்கு அடுத்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வேணும். அப்போ நான் என்ன கொடுக்குறேன், ஹெச்ஆர்ன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா தென் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கிரியேட் அ ஹரிசாண்டல் லைன் ஆஃப்டர் த வெல்கம் டு அக்னி டெவ் ஹப். ஓகேங்களா? சி இந்த ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கு. தட் இஸ் வாட் ஹெச்ஆர். ஹெச்ஆர் அப்படின்னா என்ன, which is going to draw a horizontal line simply after the டெக்ஸ்ட் நம்ம எது கொடுக்குறோமோ அதுக்கு அடுத்து எங்கே ஹெச்ஆர் கொடுக்குறோமோ அங்கே வந்து ட்ரா பண்ணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அப்சல்யூட் யூஆர்எல்னா என்ன, அப்சல்யூட்டாக எக்ஸாக்டாக அந்த யூஆர்எல் கொடுக்கறதுக்கு பேர் அப்சல்யூட் யூஆர்எல். ஸோ அப்சல்யூட் யூஆர்எல் அப்படிங்கும்போது which we can say like it is going to contain the exact address of the image. இதே வந்து ரிலேட்டிவ் யூஆர்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் யூஆர்எல் we can say like we will be going to give the relative location, not the exact location. கரண்ட்டாக என்னோட HTML ஃபைலில் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் ரிலேட்டிவாக கொடுக்க போகிறேன். ஒருவேளை அந்த என்னோட இமேஜஸ் வந்து சியில் ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்குன்னா நான் அந்த ஃபைல் அப்படின்லாம் சொல்ல போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? ஜஸ்ட் இமேஜஸ் டாட் பிஎன்ஜி தான் கொடுத்துருக்கேன். ஆர்எல்ஸ் டெஸ்க்டாப்பில் ஹெச்டிஎம்எல் ஃபைல் HTML செஷனுக்குள்ள இமேஜஸ் ஃபோல்டரில் இமேஜஸ் டாட் பிஎன்ஜி அப்படிலாம் நான் கொடுக்கல. I simply give images/images.jpg. That is what relative URL. So browser என்ன பண்ணுனா it thinks like okay இந்த சேம் ஃபோல்டருக்குள்ள தான் இந்த ஃபோல்டர் இருக்கா, அந்த ஃபோல்டரில் தான் இந்த இமேஜ் இருக்கு. ஸோ ப்ரௌசர் எப்படி திங்க் பண்ணுன்னா என்னோட index.html எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரில் தான் இந்த இமேஜஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபோல்டரில் தான் இந்த ஃபோல்டர் இருக்குது, இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் அந்த இமேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி நமக்கு வந்து டேட்டாவை டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ ரிலேட்டிவ் யூஆர்எல் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு way of giving the URL for the images. So absolute யூஸ் பண்ணுவோமா ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரிலேட்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம், நாட் அன் அப்சல்யூட் யூஆர்எல். அப்சல்யூட் யூஆர்எல்ன்றது ஹோல் அட்ரஸ் கொடுக்கணும். ஆனால் வந்து ரிலேட்டிவ் அப்படின்றது எக்ஸாக்டாக இன்சைட் த ஃபோல்டர் எங்கே இருக்கோ அதை மட்டும் நம்ம கொடுத்தோம்னா போதும். ஓகேங்களா? இப்போ தென் நெக்ஸ்ட் ஒன் வி நீட் டு நோ இஸ், இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ உங்களோட திஸ் இஸ் அ கொஷின் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து உங்களோட டேகை கொடுக்க மறந்துட்டீங்க, க்ளோசிங் டேகை கொடுக்க மறந்துட்டீங்க. அப்போ HTML வந்து என்ன பண்ணும்? ஸோ திஸ் இஸ் அ கொஷின். பட் ஸ்டார்ட் ஆஃப் த செஷன் நான் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் திஸ் இஸ் அ கொஷின் செஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு கொஷின், இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் யூ ஹவ் வாட்ச்ட் அவர் ப்ரீவியஸ் ஹோல் ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு பிஃபோரில் நான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் இது உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் முன்னாடி போய் பார்க்காம உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to style something. ஓகே, என்னோட ஸ்டைல் வந்து மோஸ்ட்டாக சிஎஸ்எஸ்ல தான் நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் வந்து நம்ம ஸ்மால் கைண்ட் ஆஃப் ஸ்டைலிங்ஸ் மட்டும் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்னோட H1 இருக்கு இல்லைங்களா, இந்த H1 வெல்கம் டு அக்னி டெவ் ஹப் அப்படின்றது எனக்கு என்ன கலரில் வேணும்னா பிளாக் வேணும். எனக்கு அப்படியே க்ரீனாக அப்படியே வந்து அழகாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஸ்டைலுன்ற அட்ரிபியூட் கொடுத்துட்டு which is equal to ஸ்டைலோட இப்போ எனக்கு வந்து என்னோட டெக்ஸ்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ கலர் வந்து டார்க் க்ரீன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் டார்க் க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததையும் நீங்கள் சேவ் பண்ணிட்டு இஃப் யூ ரெஃப்ரெஷ் த பேஜ் கண்ட்ரோலர் இது பாருங்க நமக்கு டார்க் க்ரீன் கலரில் வந்துருச்சு. அண்ட் தென் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து டார்க் க்ரீன் அந்த மாதிரி கலர் நேம் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது.
there is something also called as a hash f ன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து 4F கொடுத்தோன்னா ஒயிட்டுன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் டார்க் க்ரீன் வேணும்னா இந்த கலர் பேலட்டில் நீங்கள் போயிட்டு இங்கே டார்க் க்ரீன் இப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு க்ரீன் கலர் வரும். அந்த க்ரீன் கலரை இட் வில் அக்செப்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போது டார்க் க்ரீன் கொடுக்காம வேறு க்ரீன் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கண்ட்ரோல் ஆர் சொன்னால் அது வந்து டிஃப்ரெண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் திஸ் நான் வந்து பாடி இருக்கு இல்லையா, அந்த பாடிக்கு கரண்ட்டாக டிஃபால்ட்டாக எல்லாமே எப்படி இருக்கும்னா பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறேன் இன் திஸ் பாடி. ஸ்டைலுக்கு என்ன பண்ணும், ஸ்டைல் which is equal to inside a double quotes background color which is of ரெட்ன்னு சொல்லி கொடுப்போமா, ரெட். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணால் நம்மளோட ஹோல் பாடி ஷுட் பி இன் த ரெட் கலர். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது என்னோட பேக்ரவுண்ட், அந்த பாடி இருக்கு இல்லைங்களா, அந்த பாடி ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பேக்ரவுண்டை ஹோலாக வந்து ரெட்டாக மாற்றுது. இப்போ இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நான் ஹோல் பேஜை வந்து ரெட்டாக மாற்றிட்டேன். பட் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டைலை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் ஸ்டைலை நான் H1 டேக்குக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஆஃப்டர் திஸ் நான் செமிகோலன் ஒன்றுக்கும் இன்னொரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறீங்கன்னா செமிகோலன் யூஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ரெட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். கண்ட்ரோலர்ஸ் இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா we will be come to know அந்த டேக் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் பாடி கொடுக்கும்போது என்னோட ஹோல் பேஜுமே ரெட்டாக மாறிச்சு. ஆனால் H1 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த பேஜ் மட்டும்தான் ரெட்டாக மாறி இருக்கு. ஐ மீன் அந்த ஸ்பேஸ் மட்டும்தான் ரெட்டாக மாறி இருக்கு. ஸோ H1 டேகோட லிமிட் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் அது பேக்ரவுண்ட் கலரை ரெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ கலர் அப்படின்றது உங்களோட இமேஜ், உங்களோட டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணும். பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது உங்களோட ஹோல் பேக்ரவுண்டோட கலரையும் சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா, ஓகே. தென் வந்து இமேஜுக்கு நான் வந்து பார்டர் கொடுக்கணும். இமேஜ் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் பார்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது எப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இமேஜில் நான் எகைன் வந்து ஸ்டைல் கொடுக்குறேன். ஸ்டைல் which is equal to பார்டர். பார்டர் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கலர் வந்து என்னவா இருக்கு, பிளாக் கலர் சம்திங் மாதிரி இருக்கா, அப்போ நான் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். பார்டர் வந்து ரெட் கலர் கொடுத்துடலாம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு லெட் மீ go and refresh. விசிபிளா இல்லை, வை, பிகாஸ் நான் வந்து பார்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா வித் கொடுக்கணும். ஓகே, பார்டருக்கு ஒரு வித் கொடுக்கணும்ல, பார்டரோட வித், பார்டர் வித் வந்து ஐ கேன் சே பார்டர் வித் 32 பிக்சல். வித் வந்து 32 பிக்சல்னு சொல்லி கொடுப்போம். ஆஃப்டர் தட் சாலிட் ரெட், கண்ட்ரோல் எஸ். ஓகே, இப்போ பாருங்க, வித் வந்து 32 பிக்சல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் விசிபிளாக இருக்குது. ஸோ பார்டர் வந்து ட்ரா பண்ணிக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கோடில் 32க்கு பதிலாக 16 பிக்சல் கொடுத்துட்றேன். 16 பிக்சல்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா லெட் அஸ் see. ஸோ என்னோட நான் எவ்வளோ வித் கொடுக்குறேனோ அந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட வித் ஆஃப் தட் பார்டரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பை டிஃபால்ட் நான் கொடுக்கும்போது அவ்வளோவா வித் வந்து டிஸ்பிளே ஆகலை, பட் இப்போது அது வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் த வித் சேஞ்ச். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டோட சைஸு. ஓகேங்களா, இப்போ என்னோட ப்ரீ இருக்கு இல்லையா, இந்த ப்ரீ டேக்குக்குள்ளே நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன். ஸ்டைலு which is equal to font size. ஃபாண்ட்டோட சைஸ் வந்து 55 பிக்சல்னு சொல்லி கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் ஆர்.
55 பிக்சல்னதையும் ஃபாண்ட்டோட சைஸ் பாருங்களேன் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ ஃபாண்ட் சைஸ் அப்படின்றது என்னோட ஃபாண்ட்டோட சைஸை டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டைலு. ஓகேங்களா, நீங்கள் வந்து பிக்சலில் தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, பர்சன்டேஜஸ்லேயும் கொடுக்கலாம். பர்சன்டேஜ் அப்படின்றது விச் வில் அக்செப்ட் த ஹோல், நம்மளோட பர்சன்டேஜ்ன்றது 100 அப்படின்றது நம்மளோட ஹோல் பேஜோட இதுவாக இருக்கும். ஓகே, பேஜோட சைஸ் வந்து 100 இல்லையா, ஸோ அந்த மாதிரி 100% எடுத்து அதுலேருந்து அது வந்து நேவிகேட் பண்ணிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு நான் வந்து விஎஸ் கோடில் போயிட்டு 15 பிக்சல் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சாரி, 50 பிக்சல் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ இந்த வெல்கம் டு அக்னி டெவ் ஹப்ன்றது ஒரு சைடில் இருக்குது. நான் வந்து டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணணும், சென்டரில் அலைன் பண்ணணும்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சிம்பிளி இஃப் வி சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்ஸ்ட் எங்கே வந்துருச்சு, சென்டரில் இருக்குது. இயர்லியர் டெக்ஸ்ட் வந்து இந்த கார்னரில் இருந்துச்சு, இப்போ வந்து சென்டருக்கு மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் வேணும்னா லெஃப்ட்னு கொடுத்துக்கலாம், ரைட் வேணும்னா ரைட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் ரைட் சென்டர் எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, தென் வந்து இந்த இமேஜ் டேப் இருக்கு இல்லைங்களா, இமேஜ் டேக்ல வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் டைட்டில் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஓகே, title அப்படின்னு சொல்லி which is equal to title which is equal to Agni Dev Hub ன்னு சொல்லி கொடுக்கலாம். Agni Dev Hub. ஓகே, கண்ட்ரோல் எஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளி நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணுவோம், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா அக்னி டெவ் ஹப் அப்படின்னு வருது. ஸோ டைட்டில் அப்படின்றது நீங்கள் ஹெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளோட டேபோட டைட்டிலாக இருக்கும். இதே வந்து டைட்டில்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா அது வந்து டூல் டிப்போட வேல்யூவாக இருக்கும். டூல் டிப் அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு விஷயத்த ஹோவர் பண்ணுறேன்னா அதுக்கு மேலே இது வரும். ஸோ டூல் டிப்னா என்னென்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நான் சும்மா ஹோவர் பண்ணாலே இது எதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் டூல் டிப். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்டைலிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்டைலிங்க்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட்டான டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃபில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை போல்டாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஹேஷ்டேக் எல்லாமே வந்து போல்டாக தான் இருக்குது, ஆனால் நான் பேராகிராஃபில் கொடுத்துருக்கிறது நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்குது. அதை நான் போல்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்னா, இங்கேருந்து போத் பேக் எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்டுன்றது எனக்கு வந்து போல்டாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து பீன்ற டேகை ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் தென் அதோட எண்டு எங்கே எனக்கு வேணுமோ அங்கே நான் கொடுத்துப்பேன். ஒரு டேகுக்குள்ளே நீங்கள் இன்னொரு டேக் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஓகேங்களா, இங்கே வந்து போல்டுன்றது கொடுத்துப்பேன். போல்டு அப்படின்றது என்னோட டெக்ஸ்ட்டை போல்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேகு. இஃப் யூ see in this page, இப்போ இந்த போத் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட் மட்டும் கொஞ்சம் போல்டாக இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து போல்டு டேக்கோட யூசேஜஸ். இதே போல்டுக்கு சிமிலராக இன்னொரு டேக் இருக்கு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் அப்படின்றதும் என்னன்னா விச் இஸ் அ சேம் திங் லைக் அ போல்ட், ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல்டு அப்படின்றது உங்களுக்கு போல்டு பண்ணும், ஸ்ட்ராங்கும் போல்டு தான் பண்ணும். இப்போ சம் ரீசன்ஸ்னால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் யூஸிங் அ ஸ்க்ரீன் ரீடர். ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணும்போது ஆப்டிமைசேஷன் அப்போ நீங்கள் போல்டுன்னு கொடுத்தா போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்னு தான் படிக்கும். ஆனால் ஸ்ட்ராங்னு கொடுக்கும்போது அதையும் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணி உங்களுக்கு அதோட சேஞ்சஸை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரீட் பண்ணும். தட் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போல்ட் அண்ட் ஸ்ட்ராங். இதே மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை இட்டாலிக்காக மாற்றணும்னா ஐன்ற டேக் யூஸ் பண்ணுவீங்க. ஐன்ற டேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இட்டாலிக். இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டு சிம்பிளி ரன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் என்னவா மாறிடுச்சு, இட்டாலிக்காக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இட்டாலிக் அப்படிங்கும்போது நார்மலாக போல்டு மாதிரி நார்மலாக ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணிடும். ஆனால் என்னோட ஸ்க்ரீன் ரீடர் அதை வந்து செக் பண்ணி எக்ஸாக்டாக ரீட் பண்ணணும். அந்த இடத்துல வந்து ஒரு
ஹை பிச்சோ லோ பிச்சோ எல்லாமே இருக்கணும் அப்படின்னா அந்த ஆப்டிமைசேஷனுக்கு என்னோட கூகுளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நான் என்ன யூஸ் பண்ணணும்னா இஎம் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இஎம்ன்ற டேக் யூஸ் பண்ணா இட் இஸ் அ எம்ஃபசிஸ். அதாவது அதை இட்டாலிக்குன்னு கொடுக்கும்போது அது நார்மல் டெக்ஸ்டா இருக்கும். ஆனா இஎம்னு யூஸ் பண்ணும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஸ்க்ரீன் ரீடருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ போல்ட் அப்படின்றது நார்மலாக போல்டு பண்ணும். என்னோட ஸ்க்ரீன் ரீடர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஐ நீட் டு யூஸ் ஸ்ட்ராங். இட்டாலிக்கும் என்னோட இட்டாலிக்கும் என்ன பண்ணுன்னா என்னோட டெக்ஸ்ட்டை இட்டாலிக்காக மாற்றி கொடுக்கும். ஆனால் என்னோட ஸ்க்ரீன் ரீடருக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும்னா இஎம் யூஸ் பண்ணும். தென் அனதர் திங் இஸ் ஸ்மால். ஓகே, ஸ்மால் அப்படின்ற டேக் கொடுத்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் விட ஸ்மாலாக இருக்கும். ஓகே, லெட் மீ ஷோ யூ. இப்போ பாருங்க, இது வந்து நார்மல் டெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. ஆனால் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து அதை விட ஸ்மாலாக இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஸ்மால். தென் வந்து மார்க். மார்க்குன்றது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த ஸ்மாலுக்கு பதிலாக ஐ சிம்பிளி கிவ் மார்க். ஓகே, சேவ் பண்ணிட்டு if I refresh this page, என்ன ஆயிருக்குன்னா ஹைலைட் ஆயிருக்கு. மார்க் அப்படிங்கிறது ஹைலைட். நம்மலாம் வந்து எதையாச்சும் ரீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் புக்ஸில், இஃப் வி வாண்ட் டு மார்க் சம்திங் ஹைலைட்டர் வச்சு நம்ம ஹைலைட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த ஹைலைட் பண்ணதில் ஒரு டவுட் வரும், என்ன எப்போ பார்த்தாலும் டிஃபால்ட்டாக மிக்கி மவுஸ் கலரே வந்து ஹைலைட் ஆகிட்டு இருக்கு, ஐ வாண்ட் டு சேஞ்ச் த கலர் அப்படின்னா நமக்கு தான் இப்போ ஸ்டைலிங் தெரியும் இல்லையா, ஸ்டைலு which is equal to background color change பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் கலரு இப்போ என்னவா கொடுக்க போகிறோம், I can give aquamarine. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை வந்து சிம்பிளி சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னு வைங்களேன், நம்மளோட ஸ்டைல் கலர் வந்து டிஃபால்ட் மிக்கி மவுஸ் கலர்லேருந்து அக்வாமேரின் கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, திஸ் இஸ் வாட் வந்து ஸ்மால்னா என்ன, மார்க்னா என்ன எல்லாமே. தென் இன்னொரு டிஃப்ரெண்ட் டேக்ஸ் இருக்கு, சூப்பர் அண்ட் சப். சூப்பர் அப்படின்னா என்ன, சப்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இங்க நான் வந்து I am going to give something called as paragraph. A square plus B square plus 2AB. ஸோ ஏ ப்ளஸ்க்கு பதிலாக நான் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டேன்னா சாரி. So which a plus b the whole square is equal to a plus b the whole square which is equal to a square plus b square plus 2ab இருக்கு. இப்போ இதை வந்து நான் சேவ் பண்ணி ரன் பண்ண அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி டிஸ்பிளே ஆகும், நார்மலாக வந்து a square a plus b அப்படின்னு சொல்லி இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். எனக்கு வந்து ஸ்க்ரீனில் கீழே ஷோ பண்ண முடியல, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4-5 பிரேக்ஸ் வந்து ஆட் பண்ணி ஸ்க்ரீன் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, a plus b the whole square which is equal to a square plus b square plus 2ab. இதுதான் நான் எழுதுனேன். ஆனால் இது எப்படி இருக்கு, a plus b 2 which is equal to a2 plus b2 plus 2abன்னு இருக்கு. ஆனால் இது தப்பு, கரெக்டுங்களா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து மேலே ஆட் பண்ணும், ஸ்கொயராக ஆட் பண்ணும் அப்படின்னா வாட் ஐ கேன் டூ இஸ், இட் இஸ் எபோவில் இருக்கணும் அப்படின்னா சூப்பர்ன்ற டேக் யூஸ் பண்ணும், கரெக்டுங்களா? இது வந்து என்னன்னா செல்ஃப் க்ளோசிங் கிடையாது, இட் ஹேஸ் சம் டேட், இட் ஹேஸ் டு பி ஓப்பனும் இருக்கணும் க்ளோஸும் இருக்கணும். அப்போ ஸ்கொயர் வந்து 2ன்றது மேலே இருக்கணும். அப்போ சூப்பருக்குள்ள 2 ஆட் பண்ணிடுறேன். இந்த சேம் வே எல்லாத்துக்கும் பண்ணும், பட் நான் ஒன்று மட்டும் காமிக்கிறேன். இஃப் ஐ டூ ரெஃப்ரெஷ், சேவ் பண்ணிட்டேன் தானே, கண்ட்ரோல் ஆர் சூப்பர் எஸ்யூபி, கண்ட்ரோல் எஸ்,
again save பண்ணி சூப்பர்னா சூப்பர்னு ஹோலா நான் எழுதிட்டேன், பட் இட் இஸ் நாட் சூப்பர், இட் இஸ் SUP. என்னோட கோட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், SUPன்னு போட்டிங்கன்னா மேலே ஆட் ஆகும். இதே SUBன்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு if I refresh the page, ஸோ SUBனா கீழேயும் SUPனா மேலேயும் ஆட் ஆகும். ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் சூப்பர் அண்ட் சப். ஓகே ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பேசிக் டேக்ஸ் என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கடுத்து நம்ம லேர்ன் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் அதாவது HTML எல்லாம் வந்து டிஃபிகல்ட் எல்லாம் கிடையாது, பட் மைட் பி லிட்டில் அட்வான்ஸ்டாக இருக்கும். தட்ஸ் இட். ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேக், அதாவது உங்களுக்கு சம் பக்கெட் லிஸ்ட், இந்த பக்கெட் லிஸ்ட்ன்றதை தாண்டி சம் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, இந்த நியூ இயர்க்குள்ள நான் இந்த விஷயத்தையெல்லாம் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பக்கெட் லிஸ்ட் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்டட் ஐ நீட் டு ஸ்ட்ரைக் அவுட், இஃப் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஐ ஜஸ்ட் இன்சர்ட் லைக் தட். ஓகேங்களா, அப்போ அதுக்கு நான் எப்படி வந்து கோட் பண்ணுறேன்னு பாருங்க. Here I can say like என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஹெட்டிங் கொடுத்துட்றேன். திஸ் இஸ் அ H3ன்னு கொடுத்துருவோம், நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டான ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் வந்து ஸ்டார்டிங்காக யூடியூப் சேனல். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கம்ப்ளீட்டட் மீன்ஸ் ஐ நீட் டு ஸ்ட்ரைக் இட் அவுட். அப்போ டெல் விச் இஸ் ஆஃப் ஸ்டார்டிங்காக டெக் சேனல். ஓகேங்களா, ஓகே. அண்ட் தென் வந்து டு ரீச் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் ஆல்சோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ அதையும் நான் வந்து டெலிட் பண்ணணும் இல்லையா. ஸோ ரீச் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, அதுவும் கம்ப்ளீட்டட். இது ரெண்டுமே கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து என்னோட கோல் இஸ் டு ரீச் த 10K சப்ஸ்கிரைபர்ஸ். அப்போ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இப்போ தான் நான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை இன்சர்ட்டில் need to reach 10K subscribers. ஓகேங்களா, இப்போ இது என்னன்னா, என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் படி நான் வந்து need to start a tech channel I have done and 1K subscribers is also done. After that வந்து need to reach 10K subscribers. After that again என்னோடது இன்னுமே என்ன இருக்கு அப்படின்னா, need to grow a big community. ஸோ இதுவும் வந்து எனக்கு இன்னுமே ஸ்டில் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதை சேவ் பண்ணிட்டு இஃப் ஐ கோ டு த க்ரோம் அண்ட் ரெஃப்ரெஷ் இட், Ctrl+R, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டெக் சேனல் ரீச் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. தென் நீட் டு ரீச் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் க்ரோ பிக் கம்யூனிட்டி வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்டட் லைன் இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, இட் இஸ் நாட் சம்திங் லைக் 1 by 1 இல்லை, இட் இஸ் சம்திங் லைக் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்டா இருக்கு. அப்ப இதை நான் சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா, ஃபார் நவ் டெம்பரவரி சொல்யூஷனா ஐ எம் டூயிங் பிரேக். ஆஃப்டர் ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் வந்து ஒரு பிரேக் கொடுத்துட்றேன். ஸோ தென் only it will go to the next line. ஓகே, இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம குரோம்ல செக் பண்ணுவோம். ஸோ ஒன்னொன்னா வந்திருக்கு. ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து செக் பண்ணும்போது அந்த பிரேக் தேவையில்லை, பட் டெம்பரவரியாக இன்சர்ட்டுக்கும் இதுக்கும் நான் வந்து பிரேக் கொடுத்துருக்கேன். ஸோ டெல் அப்படின்றது ஹோல் லிஸ்ட்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடும். இன்சர்ட் அப்படின்றது இட் வில் அண்டர்லைன் தட் டெக்ஸ்ட். ஓகேங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் வெரி இதுவும் வந்து நம்ம வந்து பேசிக்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து இருக்க டாபிக் சம்திங் லைக் லிஸ்ட் கிரியேஷன், ஃபார்ம் கிரியேஷன் அண்ட் டேபிள் கிரியேஷன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. HTML அதுதான் அட்வான்ஸ்டு அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
ஓகே, இப்ப லிஸ்ட் கிரியேட் பண்றது எப்படி? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, டெல்லு இன்சர்ட் எல்லாம் சொல்லிட்டு. இப்ப இதை நான் என்ன பண்றேன்னா, திஸ் நியூயர் ரெசல்யூஷன் இட் செல்ஃப் இஸ் அ லிஸ்ட், கரெக்டுங்களா? அப்ப நான் வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்றேன். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா யூஎல். ஓகே, ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு எல்ஐ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு எல்ஐயும் நான் என்ன பண்றேன்னா ஸ்டார்டிங் அட் டெக் சேனல் அப்படின்றது ஒரு லிஸ்ட். ஓகே, தென் எகைன் எல்ஐ, தென் ரீச் 1K சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து என்னோட நியூயர் ரெசல்யூஷன் தான், அதையும் நான் வந்து லிஸ்ட்ல ஆட் பண்றேன். தென் வந்து நீட் டு ரீச் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் ஆல்சோ அ லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் தான். ஓகே, again li. இப்போ நீட் டு க்ரோ கம்யூனிட்டி. ஸோ இதெல்லாம் நான் வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணி நம்மளோட பேஜ்ல செக் பண்ணுவோம். will refresh it. ஸோ ஒவ்வொன்றும் வந்து லிஸ்டா ஆட் ஆயிடுச்சு. இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதால இட் ஹேஸ் சம்திங் லைக் ரவுண்டா, ஐ மீன் சர்க்கிள் வந்து ஆட் ஆயிருக்கு. இட் இஸ் நாட் அ ஆர்டர்ட் லிஸ்ட், ரைட்? அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ங்கிறதால சர்க்கிள் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதோட ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை நான் எப்படி சேஞ்ச் பண்றது? டு சேஞ்ச் த ஸ்டைல் ஆஃப் திஸ், நான் இங்க சிம்பிளி ஐ கேன் கிவ் ஸ்டைல் which is equal to list ஸ்டைல் டைப்பு. நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா சர்க்கிள்னு சொல்லி கொடுப்போம். கண்ட்ரோல் எஸ் and refresh the page. சர்க்கிள் அப்படிங்கும்போது டிஃபால்ட் வந்து சர்க்கிள் இருந்துச்சு. இது வந்து சென்டர்ல மட்டும் ஸ்பேஸ் இல்லாம ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுக்கு. ஓகேங்களா? தென் வந்து if you want to change it to square, you can give square there. அண்ட் தென் வந்து சேவ் பண்ணிட்டு இங்க நம்ம சிம்பிளா ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர்ல வந்து ஆட் ஆயிடும். இது வந்து என்னன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, தென் ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணணும்னா விச் இஸ் வெரி சிம்பிள். ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்றதுனா என்ன? யூஎல்க்கு பதிலாக நான் ஓஎல்னு சொல்லி கொடுக்கணும். ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதால ஓஎல். இப்போ நான் இதை வந்து இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணிட்டு இஃப் ஐ சேவ் திஸ் அண்ட் செக் ஆன் த க்ரோம், இப்போ வந்து 1 2 3 4 பை டிஃபால்ட்டா என்னோட ஆர்டர்ட் லிஸ்டோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு இருக்கும். இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா ஸ்டைலு, இந்த ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணணும்னா சிம்பிளி ஐ கேன் டூ இட் லைக் ஸ்டைல் டைப்பு. ஓகே, எனக்கு இதுக்கு தெரிஞ்ச ஸ்டைல் தர வேணாம்னு நினைக்கிறேன். டைப் விச் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லி கொடுக்குறேன். லெட் மீ செக் தட். ஐ டைப் விச் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஐன்றது ஸ்மால் ரோமனா கன்சிடர் பண்ணிட்டு எனக்கு ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இஃப் இட் இஸ் ஏ அப்படின்னா நான் சிம்பிளி ஐக்கு பதிலாக ஏன்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணி இஃப் ஐ ரன் திஸ் ஏபிசிடின்னு சொல்லி வரும். இஃப் இட் இஸ் கேபிட்டல் ஐ அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேபிட்டல் ரோமன் லெட்டர்ஸ் வேணும்னா கேபிட்டல் ஐ கொடுத்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் இட் வித் கேபிட்டல் ரோமன் லெட்டர்ஸ். அப்போ வந்து 1 2 3 4 கேபிட்டல்ல வரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு நம்ம வந்து ஆர்டர்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றது. அண்ட் தென் இந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, டெல்லு இன்சர்ட் எல்லாமே வந்து அதே லைன்ல கிரியேட் ஆகுது. அதுக்கு நான் வந்து ஃபார் நவ் நம்ம வந்து என்ன கொடுத்தோம் அப்படின்னா வி ஹவ் கிவன் இட் லைக் பிரேக் கொடுத்தோம். இங்க நீங்க இதை டெலிட் பண்ணோம்னா சிம்பிளி டெல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் ஆக்சுவலா நம்மளோட லிஸ்ட் வந்து 1 by 1 ஆட் பண்ற காட்டிக்கு இந்த டெல்லுமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிறதால இட் வில் ஆல்சோ பிஹேவ் இட் லைக் தட். அதனால நீங்க வந்து செப்பரேட்டா பிரேக் எல்லாம் தரணுன்ற நீட் இல்லை. ஓகே, இது வந்து திஸ் நீட் டு ரீச் 1K வந்து 10K வந்து இன்சர்ட்ல இருக்கணும். ஓகே, need to grow a big community is also insert. ஓகே, இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு we can check. ஸோ
a list element starting a tech channel completed, reach 1k subscribers completed, and then வந்து need to grow சின்ன சின்னதா குட்டி குட்டி milestones 10kன்னு சொல்லியிருக்கேன். After that need to grow a big community, that is also still in progress. So del and insert வந்து break இல்லாம work ஆகணும் அப்படின்னா நீங்க லிஸ்ட்ல கொடுத்தீங்கன்னா it will work. Okay. Next thing is table அப்படின்னா எப்படி create பண்ணுவோம்? It should have some row and columns, கரெக்ட்டுங்களா? இப்போ அதை நம்ம demonstrate பண்றதுக்கு I will show you in the paint screen. இப்போ இந்த பெயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இட் ஷுட் ஹாவ் சம்திங் லைக் இப்போ வந்து இந்த ரோ இருக்கு, இதில் வந்து ரோ இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்டிங்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். தென் காலம்ஸ் வந்து டிவைட் ஆயிருக்கும், கரெக்டுங்களா? இப்படி தான் வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆகும். ஸோ டேபிள் கிரியேஷன் இஸ் சம்திங் வி கேன் சே லைக் ஃபர்ஸ்ட் ரோ இஸ் அ ஹெட்டிங், அதுக்கு அடுத்து வந்து கீழே இருக்கிற ரோ எல்லாமே வந்து டேட்டா, கரெக்டா? அதுதான் நம்ம இப்போ வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறோம். இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். அப்போ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு HTML பேஜ் இருக்கு அப்படின்னா அது நம்ம HTMLன்ற டேகுக்குள்ள கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம்னா இட் ஷுட் given inside the table tag. அண்ட் தென் டேபிள் டேக்ல ரெண்டு இருக்கு, டி ஹெட் இருக்கு, டி பாடி இருக்கு. ஹெட் அப்படின்றது என்னது, அந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து டி ஹெட், தென் வந்து டி பாடி, பாடின்றது ரோ டேட்டா, அப்ப டி பாடின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்ப டி ஹெட் இருக்கு, டி பாடி இருக்கு. இந்த டி ஹெட்டுக்குள்ள டிஹெச். ஓகே, இந்த டிஹெச் அப்படின்றது என்னது, which we can say as டேபிளோட ஹெட்டர். ஸோ டேபிளோட ஹெட்டர் அப்படிங்கும்போது அங்க நம்ம என்னென்ன டேட்டா கொடுக்க போறோம்? ஓகே, அந்த டேபிளோட ஹெட்டர் என்னது, we can say like serial number, then வந்து th சீரியல் நம்பருக்கு அடுத்து நேம். ஓகே, இப்ப இந்த டி ஹெட், அந்த ஹெட்டருமே வந்து ஒரு ரோ தான், கரெக்டுங்களா? எப்படியா இருந்தாலும் அந்த டேபிள்ல ஹெட்டர்னாலும் அது வந்து ஒரு ரோ தான். அப்போ அதை நான் எப்படி கொடுக்கணும்னா டிஆர்னு சொல்லி கொடுக்கணும். டிஆர் இஸ் சம்திங் டேபிளோட ரோ. அந்த டேபிளோட ரோல நான் ஹெட்டர் டேட்டா கொடுக்க போறதால ஐ ஹாவ் கிவன் இட் சம்திங் லைக் டிஹெச். ஓகே ஓகே, இதுக்கு அடுத்து வி ஹாவ் டன் இட் வித் டேபிளோட ஹெட்டர் நம்ம முடிச்சிட்டோம். இதை நான் என்ன பண்றேன்னா சிம்பிளி சேவ் பண்ணி நம்மளோட பேஜ்ல செக் பண்ணுவோம். இப்போ என்ன ஆயிருக்கு, டி ஹெட்டர் கிரியேட் ஆயிருக்கு. தென் இதுல வந்து நான் டேட்டாவை ஆட் பண்ணணும். ஸோ டேட்டாவை நான் எப்படி ஆட் பண்ணுவேன்? ஃபார் தட் டி பாடி இருக்கு இல்லைங்களா, டி பாடின்றது என்னது, we can say like it is a data. அப்போ டி பாடிக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ரோ ஆட் பண்றேன் அப்படிங்கும்போது டிஆர், அண்ட் தென் டிஆர்ல நான் டேட்டாவை ஆட் பண்றேங்கும் போது டிடி ஃபார் சீரியல் நம்பர் 1, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நேம் டிடில எகைன் டேபிளோட டேட்டான்றதால ஐ கேன் கிவ் டிடி அக்னி. எகைன் ஒரு ரோ ஆட் பண்ண போறேன். அப்போ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, எகைன் ஒரு ரோ, கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. நெக்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர் 2, இது வந்து சித்ரா. தென் சீரியல் நம்பர் 3, இது வந்து பிரியான்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ 3 டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேவ் பண்ணிட்டு நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டாஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ தி திங் இஸ், ஏன் டிஹெச் வந்து உங்களுக்கு போல்டா இருக்கு அப்படின்னா நீங்க டேபிளோட ஹெட்டர் ஆட் பண்ற காட்டிக்கு யூ ஹாவ் கிவன் தட் டேக் as டிஹெச். டிஹெச் அப்படின்னா உங்களோட டேபிளோட அந்த டிஹெச்னு எழுதியிருக்க ரோ வந்து போல்டா இருக்கும், பிகாஸ் இட் இஸ் அ ஹெட்டர் ரோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். டிஆர் டிடிங்கும் போது அந்த டேபிளோட டேட்டாங்கும் போது அது நார்மலா இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இந்த டேபிளுக்கு அவுட்லைன் கொடுக்கறது, அண்ட் தென் வந்து டேபிளோட சைஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது, குட்டி பண்றது எல்லாமே வந்து நம்ம ஸ்டைலிங்ல இன்னுமே நிறைய நல்ல டீப்பா லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து டேபிள் ரிலேட்டடான
ஸ்டைலிங்ஸ் எல்லாம் நம்ம சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணும்போது லேர்ன் பண்ணுறதால ஃபார் திஸ் வந்து நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் லேர்ன் பண்ணியிருக்கோம். டேபிள் கிரியேட் பண்ணோம்னா இட் ஷுட் பி இன்சைட் அ டேபிள் டேக். Table tag should contain two things. ஒன்று வந்து TH, இன்னொன்று வந்து T-body. TH will contains the header and T-body will contains the data. நீங்க TH கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும், போல்டா இருக்கும். TRனா நார்மல் டேட்டாவா, THனா ஹெட்டிங் வந்து போல்டில் இருக்கும். D அப்படிங்கும்போது நார்மல் டேட்டாவா அது வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் டேபிள் கிரியேஷன் இன் HTML. ஆக்சுவலாக வந்து இதுவே லிட்டில் வந்து நம்ம நார்மலாக லேர்ன் பண்ண டேட்டா நார்மலாக லேர்ன் பண்ண டேக்ஸை விட லிட்டில் அப்படின்னு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அட்வான்ஸ்டு அப்படின்னு சொன்னேன். பட் நார்மலி த கான்செப்ட்ஸ் அண்ட் ஆல் டேக்ஸ் தான், அவ்வளோதான். இதுக்கு அடுத்து ஃபார்ம் ஒன்று மட்டும் இருக்குங்க. ஃபார்ம் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வி ஹாவ் லேர்ன்ட் த HTML. இதுக்கு அடுத்து வந்து CSSனா நம்ம கரைச்சி குடிக்கிற அளவுக்கு சிஎஸ்எஸ் மட்டும் படித்தோம்னா நம்ம ஒரு பேஜை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கீ ஐடியா நமக்கு கிடைச்சிரும். பிஃபோர் மூவிங் ஆன் டு த ஃபார்ம்ஸ் அண்ட் ஆல், நான் இங்கே வந்து இன்னொரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அது என்னன்னா இன்லைன் டேகும் தென் பிளாக் லெவல் டேகும். ஓகேங்களா? இன்லைன் அப்படின்னா நம்ம ஆங்கர் டேக்கும் இமேஜ் டேக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? இங்கே ஆங்கர் இருக்குன்னா அதுக்கு பிசைட்லேயே வந்து நம்மளோட இமேஜஸ் இன்சர்ட் ஆகும். பேராகிராஃப் அப்படின்னா மேலே ஒரு பேராகிராஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோதான் ஸ்பேஸ் இருந்தாலும் அதுக்கு அடுத்து இன்னொரு அதுக்கு அடுத்து தான் பேராகிராஃப் வந்து எகைன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தோஸ் ஆர் கால்ட் அஸ் இன்லைன் அண்ட் பிளாக் லெவல். இன்லைன்னா அது வந்து இப்போ நான் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேனோ, இப்போ நான் இங்கே வந்து ஏல ஜஸ்ட் வந்து யூடியூப் சேனல் லிங்க்னு கொடுத்துருக்கேன்னா அப்போ அந்த அளவுக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் ஆக்குபை பண்ணிக்கும். இமேஜ் அப்படின்றது என்னோட இமேஜோட ஸ்பேஸ் வரைக்கும் தான் ஆக்குபை பண்ணிக்கும். அதுக்கு மேலே வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து இன்லைன். பிளாக் லெவல்னா இப்போ நீங்கள் வந்து ஹெட்டிங் வந்து கலர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்க இல்லையா, வெல்கம் டு அக்னி டெவ் ஹப் அப்படின்றது எப்படி இருக்குன்னா இத்தினூண்டு தான். ஆனால் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணும்போது இட் ஆக்குபைட் த ஹோல் ஸ்பேஸ். ஸோ த திங் இஸ் பிளாக் லெவல்னா என்கிட்ட இருக்கோ இல்லையோ நான் வந்து என்னோட ஹோல் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணிப்பேன். ஆனால் இன்லைன்னா என்கிட்ட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, எவ்வளோ நீடடோ அந்த அளவுக்கான ஸ்பேஸ் மட்டும்தான் நான் ஆக்குபை பண்ணுவேன். அதுக்கு மேலே இருக்க ஸ்பேஸ் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் வந்து இன்லைன் அண்ட் பிளாக். ஓகேங்களா? இப்போ ஒரு டேகை நான் வந்து இன்லைன் அண்ட் பிளாக் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இன்லைனை பிளாக்காக கன்வெர்ட் பண்ணணும், பிளாக்கை இன்லைனாக கன்வெர்ட் பண்ணணும்னா இட் இஸ் பாசிபிள். நீங்க வந்து பிரேக் தான் கொடுத்து எல்லா டைமும் வந்து ப்ராசஸ் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. இஃப் யூ திங்க் லைக் டிவ் அண்ட் ஸ்பேன்னு சொல்லிட்டு இருக்கும். டிவ்னா என்ன, டிவ் அண்ட் ஸ்பேன் அப்படின்னா என்னன்னா விச் இஸ் அ கண்டெய்னர் கைண்ட் ஆஃப். இப்போ நீங்க வந்து இந்த ஏவை ஒரு டிவ்குள்ள போடுறீங்க அப்படின்னா தென் இட் வில் ஆக்ட் லைக் பிளாக் லெவல் எலமெண்ட். அப்போ எவ்வளோதான் ஸ்பேஸ் இருந்தாலும் இட் வில் கோ அண்ட் எவ்வளோதான் ஸ்பேஸ் இருந்தாலும் அது என்ன பண்ணும்னா அதோட ஸ்பேஸுக்கு அடுத்து அது டிவ்னு கொடுத்துட்டேன்னா அப்போ அந்த கண்டெய்னர் இஸ் கோயிங் டு ஆக்குபை த ஹோல் ஸ்பேஸ். அப்போ எவ்வளோ ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்டாக கன்வெர்ட் ஆனதால தட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக என்னவாகும், யூட்டிலைஸ் ஆன மாதிரி தான். ஏன்னா பிளாக் லெவல்னா ஹோலால எடுத்துக்கும். இப்போ பாருங்க, நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டேன், டிவ்வா கண்டெய்னரை சேஞ்ச் பண்ணிட்டு நான் பிரேக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட கோட் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். யூடியூப் லிங்க் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். யூடியூப் லிங்க்ன்றது என்னவா இருக்குன்னா ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்டாக கன்சிடர் ஆயிடுச்சு. அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த பிளாக் லெவல் இன்டூ இன்லைன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பேன்ன்ற டேக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிவ் அண்ட் ஸ்பேனுக்குன்னு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த டிவ் யூஸ் பண்ணால் ஹெட்டிங் மாதிரி, டைட்டில் மாதிரி, மார்க் மாதிரி, ஸ்மால் மாதிரி எல்லாம் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. இட் இஸ் சம்திங் அ கண்டெய்னர் கோயிங் டு ஹோல்டு. அது வந்து பிளாக் லெவல் கண்டெய்னர், ஸ்பேன்ன்றது இன்லைன் கண்டெய்னர், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் அவ்வளோலாம் வந்து வேற எந்த டிஃப்ரென்சஸுமே கிடையாதுங்க. ஸோ திஸ் ஒன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்லைனாக டிவ்வுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா என்னவாகும், பிளாக்காக கன்வெர்ட் ஆகும். இதே பிளாக்கை இன்லைனுக்குள்ளே இன்லைனை பிளாக்கை இன்லைனுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா தட் வில் சேஞ்சஸ் இன்லைன். ஓகேங்களா?
that is what inline tagக்கான container வந்து span container வந்து inline ஓடது and வந்து block ஓட container இது div container ஓகேங்களா இது மட்டும் நம்ம understand பண்ணிக்கணும் this is one of the concept we need to learn then next வந்து the last final topic of this today வந்து form creation so நான் இதை வந்து ஃபுல்லா remove பண்ணிடுறேன் one second okay ஓகே இப்போ நான் வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணணும்னா ஆப்வியஸாக அது பாடிக்குள்ளே தான் கிரியேட் பண்ணும் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கான டேக் வந்து ஃபார்ம் ஸோ ஃபார்ம் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று லேபிள் லேபிள் அப்படின்னா நான் என்னோட ஃபார்மோட அந்த அந்த பாக்ஸ் வந்து ஏதோ ஹோல்ட் பண்ண போகுது இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் நேமோட ஃபார்மோட இன்புட் டைப்பு இன்புட் பாக்ஸ் வாங்கணும் இல்லையா அந்த இன்புட் பாக்ஸுக்கு நான் இன்புட்னு கொடுத்துட்டு இந்த இன்புட் பாக்ஸோட டைப் வந்து டெக்ஸ்ட் ஸோ டெக்ஸ்ட்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் ஆஃப்டர் தட் எகைன் லேபிள் இதுக்கு வந்து என்ன கொடுக்கலாம்னா பாஸ்வேர்ட் என்டர் யோர் பாஸ்வேர்ட்னு சொல்லி கொடுப்போம் ஓகே ஆஃப்டர் திஸ் இன்புட் type which is equal to password okay fine after this inputமே வந்து self closing தான் label மட்டும் தான் என்னதுன்னா which is a input open tagகும் இருக்கும் closing tagகும் இருக்கும் and then வந்து ஒரு பட்டன் வேணும் ஸோ அதனால வந்து பட்டனுக்கு input type which is equal to submit ன்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம் submit அப்படின்னா it will automatically create a submit button இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு I go to the Chrome refresh பண்ணுவோம் ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் அக்னின்னு கொடுக்குறேன் அண்ட் தென் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது நீங்க டெக்ஸ்டா கொடுக்காதங்காட்டிக்கு பாஸ்வேர்ட்னு கொடுத்ததால பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா விசிபிளா இல்லாம சர்க்கிள் மாதிரி இருக்கு இட்ஸ் குட் ஓகே ஆஃப்டர் தட் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆகுது ஓகேங்களா இப்ப எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணும் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஸோ நான் என்ன பண்றேன் ஐ எம் கோயிங் டு த VS Code இப்ப யூசர் கிட்ட இருந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கணும் அப்ப லேபிள் enter your date of birth enter your date of birth ஸோ டிஓபின்னு கொடுத்துருவோம் இப்போ இதுக்கு டெக்ஸ்ட்னு வாங்கி யூசர் டெக்ஸ்ட் இதுக்கு பண்றதுக்கு பதிலா திஸ் இன்புட் ஷுட் பி ஆஃப் டைப் டேட்னு சொல்லி கொடுப்போம் டேட் ஓகேங்களா இப்போ என்னன்னா எனக்கு வந்து கேலண்டர் வந்துடும் தென் ஜெண்டர் அப்படின்றது ஒன்று ஃபீமேலு இல்லைனா மேலா ஆர்எல்ஸ் அதர்ஸ் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி அ ரேடியோ பட்டன் கைண்ட் ஆஃப் ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் லேபிள் ஜெண்டர்னு சொல்லி கொடுத்துட்றேன் ஓகே இப்ப ஜெண்டர் அப்படின்றது கொடுத்தாச்சு இப்ப என்ன பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரேடியோ பட்டன் கிரியேட் பண்ணணும் அப்ப ரேடியோ பட்டன் கிரியேட் பண்ணணும்னா இன்புட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு ரேடியோ பட்டன் ஓகேங்களா டைப் வந்து ரேடியோ பட்டன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ரேடியோ பட்டனுக்கு அடுத்ததா நான் லேபிள் கொடுக்கணும் ஏன்னா ரேடியோ பட்டன் after that you want to give some text right label mail again இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் paste again வந்து paste female then வந்து femaleக்கு அடுத்து என்னது others ன்னு சொல்லி கொடுப்போம் or else வந்து not interested to mention ஓகே இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டு சிம்பிளி நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம்
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜெண்டருக்கு அடுத்து நான் கொடுத்த ஒவ்வொரு ரேடியோ பட்டனுக்கும் மேல ஃபீமேல அண்ட் தென் நாட் இன்ட்ரெஸ்டட் டு மென்ஷன் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் ரேடியோ பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, எத்தனை பட்டன் இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான் கிளிக் ஆகணும். ஆனால் இங்கே எல்லாமே கிளிக் ஆகுது இல்லைங்களா, அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளி கோயிங் ஹியர் அண்ட் தென் வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து நேம் கொடுத்துட்றேன். நேம் அப்படின்னா என்னன்னா, இந்த ரேடியோ பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ரேடியோ பட்டனுக்கு நேம் which is equal to genderன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஜெண்டர். இந்த ரேடியோ பட்டனுக்கும் நேம் வந்து ஜெண்டர்னு சொல்லி கொடுத்துருவோம். எகைன் இந்த ரேடியோ பட்டனுக்கும் நேம் வந்து ஜெண்டர். ஸோ நேம் ஜெண்டர் நான் கொடுக்கறதால என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் குரூப்பிங் த டேட்டா டுகெதர். அப்போ எல்லா ரேடியோ பட்டனும் வில் பிஹேவ் அஸ் அ சேம் அண்ட் சேம் அப்படின்னா ஏதோ ஒன்று தான் வந்து கிளிக் ஆகணும். இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், மேல் கிளிக் பண்ணுறேன், ஃபீமேல் கிளிக் பண்ணுறேன், ஏதோ ஒன்று தான் ஆகுது. தென் எகைன் வந்து நாட் டிஸ்க்ளோஸ். ஸோ இந்த மூணுக்கும் நான் வந்து ஒரே நேம் கொடுத்ததால குரூப் டுகெதர். அப்போ மூணுமே வந்து ஒரே ஒரு இதாக தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒன்லி ஒன் ரேடியோ பட்டன் கெட் செலக்டட். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ ரேடியோ பட்டன் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா எல்லா ரேடியோ பட்டனுக்கும் ஒன்று நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும், நேம் கொடுத்து எல்லாத்தையும் குரூப் இட் டுகெதர் பண்ணணும். ஆர் எல்ஸ் யூ வில் கெட் அண்ட் திங் லைக் எல்லா பட்டனையும் கிளிக் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அது நமக்கு ரேடியோ பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. அதனால நீங்கள் அதை வந்து அப்படி பிஹேவ் பண்ணால் அலோவ் பண்ணக்கூடாது. தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக் பாக்ஸ். செக் பாக்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சேம் திங், இன்புட் டைப் செக் பாக்ஸ்ன்னு கொடுத்துருங்க. இன்புட் டைப் விச் இஸ் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். ஓகே, அண்ட் தென் செக் பாக்ஸுக்கு லேபிள் என்ன கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம லேபிள் கொடுப்போம். லேபிள் வந்து we can give terms and conditions. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா it will create the checkbox with the terms and conditions. So checkbox with terms and conditions got created and வந்து checkboxனா எத்தனை checkboxes வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து if you are having a multiple checkboxes நீங்கள் என்ன பண்ணணும்னா நேமு அண்ட் தென் வந்து வேல்யூ வேணும்னா ஆட் பண்ணலாம், நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் இன்னொன்று என்னன்னா இன்புட் டைப் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இன்புட் லேபிள் இருக்கு இல்லையா, லேபிள் வந்து டைப் டெக்ஸ்ட். இந்த இன்புட் டைப்னா என்னது, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன். என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா அக்னி சித்ரா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க அக்னி சித்ரான்றது இருக்கு. இப்போ எனக்கு வேணாம், நான் வந்து வேற பேரை எழுதணும் அப்படின்னா ஐ கேன் சிம்பிளி, இப்போ நான் எகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் வேற பேர் எழுதணும் அப்படின்னா நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் எழுதலாம். ஓகேங்களா, ஸோ வேல்யூ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது அந்த பாக்ஸோட ஒரு வேல்யூவாக எடுத்துக்கும். அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் யூ கேன் எடிட் இட். இப்போ நீங்கள் வந்து எடிட்டே பண்ணக்கூடாது, என்னோட பேர் தான் அங்கே இருக்கணும், அக்னி சித்ரா தான் அங்கே இருக்கணும், அதை தாண்டி வேறு யாரும் வந்து பேர் வேற கொடுக்கக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இன் திஸ் கோட் ஐ கேன் சிம்பிளி டூ டிஸ்ஏபிள்டு. இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு நம்ம பேஜ் வந்து ரன் பண்ணுவோம். இது வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் கிளிக் பண்ணணும்னு நினச்சா கூட என்னால் கிளிக் பண்ண முடியாது, பிகாஸ் அங்கே வந்து அக்னி சித்ரான்ற பேர் வந்து ஃபிக்ஸ்டு. நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அது வந்து என்னால் பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா, அண்ட் தென் அனதர் திங் இஸ், இப்போ நீங்கள் வந்து எதையுமே கிளிக் பண்ணலனாலும் அது வந்து சப்மிட் ஆகுது. எனக்கு வந்து அப்படி ஆகக்கூடாது, சில விஷயம் மேண்டேட்ரியாக இருக்கணும், அதெல்லாம் நான் என்டர் பண்ணாதான் வந்து அது கிளிக் ஆகணும். அப்படின்னா வாட் யூ கேன் டூ இஸ், இப்போ வந்து இங்கே என்டர் யோர் டிஓபி இருக்கு இல்லையா, இங்கே டிஓபிக்கு டேட் கிட்ட ரெக்வயர்டுன்னு சொல்லி கொடுங்க. ஓகேவா, அண்ட் தென் வந்து பாஸ்வேர்டும் வந்து ரெக்வயர்டுன்னு சொல்லி கொடுங்க. இங்கேயும் நான் ரெக்வயர்டுன்னு சொல்லி கொடுக்குறேன், ரெக்வயர்டு. ஓகே, இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு சிம்பிளி நம்ம பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். கண்ட்ரோலார். இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டும் இந்த சரி ஓகே பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். அதையும் நான் ரெக்வயர்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த ஃபீல்டு நான் ரெக்வயர்டுன்னு கொடுத்துருக்கேனோ அதெல்லாம் என்டர் ஆகாமல் கண்டிப்பாக அதெல்லாம் சப்மிட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட்
required means அப்போ submit அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே வந்து நான் நேமுக்கு வேல்யூ கொடுத்து டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வேல்யூ வேணாம், நான் லேபிள் கொடுக்க மாட்டேன். ஆனால் என்னோட வேல்யூ வந்து தெரியணும் அப்படின்னா இந்த லேபிள் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வந்து வேல்யூ நான் தரல, ஆனால் வந்து லேபிளும் இல்லை. இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் என்ன எக்ஸப்ட் பண்ண போகுதுன்னு தெரியணும் அப்படின்னா யூ கேன் கிவ் பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேங்களா? இதை நான் சேவ் பண்ணிவிட்டு சிம்பிளி நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே என்டர் யோர் ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்கும். இயர்லியர் வந்து நீங்கள் வேல்யூ கொடுக்கும்போது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூவை ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது, அங்கே அந்த வேல்யூ இருக்கும். நீங்கள் சிம்பிளி கொடுத்தீங்கன்னா அதுவே ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? திஸ் இஸ் அ பிளேஸ் ஹோல்டர். நீங்கள் லேபிள் யூஸ் பண்ணாத நேரத்தில் நீங்கள் பிளேஸ் ஹோல்டரை யூஸ் பண்ணி யூசருக்கு வந்து இங்கே நீங்கள் இதை கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அக்செப்டபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஃபார்ம்ஸ். டேபிள்னா என்ன, பேசிக்காக நமக்கு வந்து HTML தேவைப்படுற எல்லாமே வந்து we have done it. ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒன் பை ஒன்னாக நான் சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா எப்படி பண்ணுறது? we already know that it can be used by br tag, கரெக்டுங்களா? அப்படி இல்லைன்னா டிவ்வோ ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த ஃபார்ம் வந்து என்னோட பேஜில் ஒரு இண்டிவிஜுவலாக ஸ்டாண்ட் அலோனாக தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா சிம்பிள் ஓகே சிம்பிளி என்ன பண்ணுவேன்னா ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முக்குள்ள நான் வந்து எப்படி சொல்றது, ஃபார்முக்குள்ள இல்லை ஃபார்முக்கு வெளியில யூ கேன் கிவ் இட் அஸ் அ ஃபீல்டு செட். ஓகே, சிம்பிளி ஃபீல்டு செட்டை இதை வந்து நான் இந்த க்ளோசிங் டேகை ரிமூவ் பண்ணி ஃபார்முக்கு வெளியில கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இதை நான் வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். Controller. So it is enclosed with a box. ஒரு பாக்ஸ் மாதிரி என்க்ளோஸ் ஆயிடுச்சு. உங்களோட பேஜில் நிறைய டேட்டா இருக்குன்னா அது உங்கள் ஃபார்மை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு என்ஹான்ஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்கணும். திஸ் இஸ் அ சைன் அப் ஃபார்ம், ரைட்? அப்போ நான் இந்த சைன் அப் ஃபார்முக்கு என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு கிவ் லெஜெண்ட். ஓகே, இந்த ஃபீல்டு செட்டுக்குள்ள லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த லெஜெண்ட்ல நான் என்ன பண்றேன்னா சைன் அப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு சிம்பிளி ரெஃப்ரெஷ் த பேஜ். ஸோ இங்கே பாருங்க சைன் அப் ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்முக்கு நீங்கள் பேர் கொடுக்கணும், அந்த ஃபார்மை நீங்கள் வந்து என்ஹான்ஸாக உங்கள் பேஜில் காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக் அபவுட் HTML வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். HTML தெரிஞ்சிருச்சு, இட்ஸ் ஃபைன். நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம CSS, JavaScript, Angular, TS, React இந்த மாதிரி என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து நம்ம படிக்கலாம். ஃபார் நவ் பேசிக்காக we are very good to start our front end journey by learning this HTML. I hope நான் வந்து என்னோட கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை தாண்டி somehow நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இஃப் இட்ஸ் ஸோ ப்ளீஸ் மறக்காமல் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சம்திங் என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதும் தாண்டி என்னோட ஃப்ரண்ட் அண்ட் நாலேஜை நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் நான் வந்து HTML வந்து எனக்கு எடுத்திருக்கேன். இந்த பாஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 months கிட்ட ஆச்சு. 5 months-ஆக வந்து நான் ஜாவா அந்த மாதிரி தான் டீச் பண்ணிருந்தேன். ஸோ திஸ் இஸ் மை என்னோட என்ன சொல்றது, சேஃபர் ஜோனை தாண்டி வெளியில வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் எண்டும் டீச் பண்ணுங்கன்னு சொன்னதால நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியல எவ்வளோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து வீடியோவும் ஷேர் ஆனதால நான் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து யுவர் கமெண்ட்ஸ் ஆர் வேல்யூபிள், கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. We'll see you in another video. Thank you. Bye bye.